காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இளவரசி ஆதினியும் இளைய சிம்மனும் பேசிக் கொண்டிருக்கும் போது பச்சை நிற அங்கி அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் களத்திற்குள் நுழைந்தார். இந்த மனிதர் வீராவின் சித்தப்பாவும் இளைய சிம்மனின் தந்தையுமான கஜேந்திர சிம்மன். அவரை பார்த்ததும் வீராவின் கண்கள் வெறுப்பால் நிரம்பின. அவன் தந்தையின் மரணத்தில் முக்கிய பங்கு கஜேந்திர சிம்மனுடையதுதான். பாசமும் அக்கறையும் கொண்ட தம்பியாக நடித்து ராஜேந்திர சிம்மன் அசந்த நேரத்தில் விஷம் கொடுத்து கொலை செய்தவர். வீராவை பொறுத்தவரை அவர் ஒரு துரோகி. வீரா மட்டும் தனது சொந்த பலத்தால் அதிக நம்பிக்கையுடன் இருந்திருந்தார் கஜேந்திர சிம்மனை கொல்ல இவ்வளவு தயங்கியிருக்க மாட்டார். இந்த கணமே கொல்ல பாய்ந்திருப்பார். இருப்பினும் கஜேந்திரன் ஏற்கனவே தனது மணிப்பூரகம் சக்கரத்தை எழுப்பியிருந்தார். பொதுவாக மணிப்பூரகம் சக்கரத்தை எழுப்பியவர்களால் வெறும் கைகளால் ஒரு புலியை கொல்ல முடியும் என்றும் அரண்மனையின் பெரிய சுவர்களைக் கூட தனது சக்தி வாய்ந்த குத்துக்களால் உடைக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே கஜேந்திரனை அவ்வளவு எளிதாக கொல்ல முடியும் என்று வீராவிற்கு நம்பிக்கை இல்லை. கஜேந்திரன் உயர்ந்த மேடையில் நின்று ஆழ்ந்த மூச்சை எடுத்து, எல்லாருக்கும் வணக்கம். சீடர் மதிப்பீட்டு நாளான இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். நம்ம அரசருடைய மகனும் நம்ம சுந்தர தேசத்தோட பட்டத்து இளவரசருமான உதயசிம்மன் ஆதிசக்தி ஆசிரமத்தில் சீடராய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கார். அதை விட முக்கியமா அவர் இப்ப அங்க உள் சீடராவும் மாறி நமக்கு பெருமை சேர்த்திருக்கார் என்றார். கஜேந்திரனின் குரல் மென்மையாக இருந்தது. ஆனாலும் எல்லோரும் அவர் சொல்வதை தெளிவாக கேட்க முடிந்தது. அவர் ஏற்கனவே தனது மணிப்பூரக சக்கரத்தை எழுப்பியதால் அவரது அனைத்து உள் உறுப்புகளும் ஒரு சாதாரண மனிதனின் வலிமையை விட பல மடங்கு வலிமையானதாக மாறிவிட்டிருந்தன. எனவே அவர் மெதுவாக பேசினாலும் அவரது குரல் மக்களுக்கு சத்தமாகவே கேட்டது. அதே நேரம் உதயசிம்மன் ஆதிசக்தி ஆசிரமத்தில் உள் சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவிப்பை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து சீடர்களின் முகங்களிலும் பொறாமை மின்னியது. ஆதிசக்தி ஆசிரமம் அனைவருக்கும் ஒரு கனவாக இருந்தது. ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் பல நிலைகளாக பிரிக்கப்பட்டனர். அங்கு சேர விரும்பிய பலர் பல கடினமான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதில் வெற்றி பெற்றாலும் கூட அவர்கள் ஒரு வெளிப்புற சீடராக மட்டுமே நியமிக்கப்படுவர். வெளிப்புற சீடர்களுக்கு அத்தனை சிறந்த வளங்களும் வசதிகளும் கிடைக்காது. இதுவே ஒரு உள் சீடருக்கு பல வசதிகள் கிடைக்கும். ஆனால் உள் சீடராக மாற ஒரு சீடருக்கு அசாதாரண திறன் இருக்க வேண்டும். உண்மையில் உதயசிம்மனுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது. அப்படி இருக்கும்போது உதயசிம்மன் நேரடியாக ஆசிரமத்தின் உள் சீடராக மாறியது எப்படி சாத்தியம் என மக்கள் அனைவரும் குழம்பினர். வீரா ஆழ்ந்து யோசித்தான். உதயாவுக்கு இருக்கிற திறமைக்கு அவன் உள் சீடனா மாறி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அவன் எடுத்துக்கிட்ட நாகரிஷி கொடுத்த தெய்வீக மூலிகை ரொம்பவே பயனுள்ளதாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருந்திருக்கணும். அதோட உதவியோட தான் உதயா ஆதிசக்தி ஆசிரமத்துல ஒரு உள் சீடரா சேர்க்கப்பட்டிருக்கணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் கை முஷ்டிகளை இறுக்கினான். நான் அப்ப அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இல்லைன்னு தான் அந்த நரேந்திரனும் கஜேந்திரனும் என்ன கொல்லாம சிறையில மட்டும் அடைச்சாங்க. அவங்க என்ன பார்த்து பயப்படல. ஆனா வேதாவுக்கு இருக்கிற திறமைக்கு அவளால அவங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அவளை நினைச்சு அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும். ஆனா நல்ல வேளையா அப்பாவை கொன்னப்ப வேதா ஆதிசக்தி ஆசிரமத்துல இருந்ததுனால இந்த துரோகிங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா. ஆனா இப்ப ஏதோ சூழ்ச்சி பண்ணி வேதாவையும் கருப்பு மலை சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. அது போக இப்ப இந்த உதயா வேற அங்க உள் சீடரா போறான். இதனால நிச்சயம் வேதாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இல்ல, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் கூடிய சீக்கிரம் ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு போயாகணும். அங்க நானும் சீடரா சேர்ந்தாதான் வேதாவை என்னால காப்பாற்ற முடியும். அதுக்கு எனக்கு சுதந்திரம் வேணும். நான் என்ன தாக்க வர சீடனை தோக்கடிச்சே ஆகணும் என்று அவன் தனக்குள் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்க திடீரென கேட்ட கரவொலியினால் வீரா தன் எண்ணங்களிலிருந்து மீண்டார். கஜேந்திரன் இன்னும் மேடையில் தான் இருந்தார். உதயசிம்மன் நம்ம நாட்டோட பொக்கிஷம். நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்த்திருக்காரு. அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு நாம மத்த வேலையை தொடருவோம். இன்னைக்கு சீடர் மதிப்பீட்டு நாள்.
எல்லா சீடர்களும் மரண போட்டிக்கு ஒரு அடிமையை தேர்ந்தெடுங்க. இந்த மரண போட்டியில நீங்க தேர்ந்தெடுத்த அடிமைக்கு எதிராக நீங்க வெற்றி பெற்றா வெற்றியாளர்களுக்கு அடுத்த ஆண்டுக்கான சக்தி அதிகரிக்கும் மருந்துகளின் அளவு ரெட்டிப்பா தரப்படும். அதோட வெற்றியாளர்களுடைய மாதாந்திர உதவித்தொகை, அதாவது சீடர்களுடைய பயிற்சிக்காக செலவிடப்படுற பணத்துக்கான தள்ளுபடியும் ரெட்டிப்பாகும் என்று அறிவித்தார். மரண போட்டியின் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும் இத்தனை பரிசுகளை பற்றி கேள்விப்பட்டதும் அனைத்து சீடர்களும் மிகவும் உற்சாகம் அடைந்தனர். மறுபுறம் அனைத்து அடிமைகளும் மிகவும் சோகமாக மாறிக்கொண்டிருந்தனர். ஏனென்றால் பரிசு பெரியதாக இருந்தால் மரண போட்டி அடிமைகளுக்கே மிகவும் சவாலானதாக இருக்கும். சுந்தர தேசத்தின் அனைத்து சீடர்களும் பரிசுக்கான பேராசை காரணமாக இன்னும் இரக்கமற்றவர்களாக மாறுவார்கள். அடிமைகள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே குறைவாக இருந்த இடத்தில் இப்போது இந்த வாய்ப்பு இன்னும் குறைவாக மாறியது. கஜேந்திர சிம்மன் தனது உரையை முடித்த பிறகு தனது உயரமான நாற்காலியை நோக்கி சென்றார். மறுபுறம் பைரவன் மேடையில் ஒரு மூலையில் நின்று அனைத்து அடிமைகளையும் மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் வீராவை கண்டதும் அவரது முகத்தில் ஒரு தந்திரமான நக்கல் புன்னகை வந்தது. அவர், வீரா, ஏன் மேலேயே கைய வச்சிட்டல்ல? இன்னைக்கு நீ செத்து சொர்க்கத்துக்கு போய் உன் அப்ப அந்த ராஜேந்திர சிம்மன் கூட சொர்க்கலோகத்தில் ஆட்சி செய் என்று தனக்குள் கூறினார். அவரது காயங்கள் முழுமையாக ஆறியிருந்தாலும் முகத்திலிருந்த தழும்புகளை ஒப்பனை செய்து மறைத்திருந்தார். பின் மேடைக்கு வந்த பைரவர், இப்ப அனைத்து சீடர்களும் கைதிகள்ல இருந்து தங்களுடைய எதிரிகளை தேர்ந்தெடுக்க தொடங்கலாம். மரண போட்டிக்கு முதல் போட்டியாளர் நமது மரியாதைக்குரிய பிரதமரின் மூத்த மகன் இளைய சிம்மன் என்று அறிவித்தார். முழு அரங்கமும் இடிமுழக்க கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. இளைய சிம்மன் இளவரசி ஆதினியை புன்னகையுடன் பார்த்து, இளவரசி, இப்ப நான் சவாலுக்கு போறேன். நீங்க என்னுடைய திறமையில நிச்சயம் திருப்தி அடைவீங்கன்னு நம்புறேன் என்று மைதானத்தை நோக்கி தாவினார். அங்கிருந்து தன் தந்தை கஜேந்திர சிம்மனுக்கு மரியாதை செலுத்திய பிறகு தன் பயிற்சி உதவியாளரை தேர்ந்தெடுக்க திரும்பினான். அந்நேரம் இளவரசி ஆதினி, அவன் என்ன சொன்னா என்று இளைய சிம்மன் சொன்னதை புரிந்து கொள்ள முயன்றாள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக வித்யாதரன் சிரித்துக் கொண்டே இளவரசியை பார்த்து, இளவரசி, ஒருவேளை அவன் நீங்க அவனுடைய வீரத்தையும் தைரியத்தையும் பார்த்து அவன் மேல ஈர்க்கப்பட்டு அவனை மணக்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறானோ என்னவோ என்றார். இளவரசி ஆதினி அதிர்ச்சியுடன் வித்யாதரனை பார்த்தாள். என்ன வித்யாதரன் மாமா, என்ன சொல்றீங்க? திருமணமா? அவனோடவா? இவனாவது கொஞ்சம் நல்லவனா இருப்பான்னு நினைச்சேன். இவனும் எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் என்று ஆதினி ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டினாள். அதே நேரம் மைதானத்திற்குள் காலை வைத்ததும் இளைய சிம்மனின் கண்கள் வீரா மீது விழுந்தன. அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. இருவரின் கண்களும் சந்தித்த போது வீராவின் முகத்திலும் லேசான புன்னகை வந்தது. ஒரு மாதத்திற்கு முன்பு அவன் பைரவனை தோற்கடித்த போது இளைய சிம்மன் உடனடியாக பதிலடி கொடுப்பான் என்றே வீரா நினைத்திருந்தான். ஆனால் அப்போது அது நடக்கவில்லை. இவ்வளவு நாள் இளைய சிம்மன் ஏன் அமைதியாக இருந்தான் என்பது இப்போது வீராவிற்கு புரிந்தது. இளைய சிம்மன் சீடர் மதிப்பீட்டு நாளுக்காக காத்திருந்தான். யாருக்கும் சந்தேகம் வராமல் வீராவை கொல்லும் வகையில் மரண போட்டிக்கு வீராவை தனது பயிற்சி உதவியாளராக தேர்ந்தெடுக்க அவன் திட்டமிட்டிருந்தான். இதை புரிந்து கொண்ட வீரா இளைய சிம்மனை எதிர்த்து போராட மனதளவில் தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டார். ஆனால் அப்போது ஆச்சரியப்படும் விதமாக இளைய சிம்மன் வீராவை தேர்ந்தெடுக்காமல் அவனுக்கு பதிலாக வீராவின் பின்னால் நிற்கும் ஒரு வலிமையான மனிதனை தேர்ந்தெடுத்தான். வீரா ஆச்சரியம் அடைந்தார். அந்த மனிதன் நடுத்தர வயதுடையவர். சமீபத்தில் தான் சுந்தர தேசத்தின் சிறைக்கு இந்த மனிதர் வந்தார். அவர் ஒரு கைதியாக இருந்தாலும் அவரது உடலில் கடுமையான உள்காயங்கள் எதுவும் இல்லை. அவர் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார். அந்த மனிதன் தனது மணிப்பூரக சக்கரத்தை கூட எழுப்பியிருக்க வேண்டும் என்று வீரா யூகித்தான். இளைய சிம்மன் தனது இலக்கை தேர்ந்தெடுத்தவுடன்
அந்த நடுத்தர வயது நபரும் தயங்கவில்லை. அவரும் உடனடியாக மைதானத்திற்குள் குதித்தார். அவரது கண்கள் மூர்க்கத்தனத்தால் பிரகாசித்தன. இன்று வரை எந்த அடிமையும் மரணப் போட்டியில் உயிர் பிழைத்ததில்லை. மேலும் ஒரு நொடி கவனக்குறைவு கூட பயிற்சி உதவியாளருக்கு மரணத்தை கொடுக்கும். எனவே மரணத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக அடிமைகள் அவர்களது முழு பலத்தையும் பயன்படுத்தி போராடுவது நல்லது. இதனால் ஏதோ ஒரு வாய்ப்பாக பயிற்சி உதவியாளர் உயிர் பிழைக்கும் சதவிகிதம் அதிகரிக்கும். இத்தகைய ஆக்ரோஷமான சிந்தனை உடையவனையே அந்த நடுத்தர வயது மனிதரும் முதலில் தாக்க திட்டமிட்டார். இளைய சிம்மனை நோக்கி தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி பாய்ந்தார். அந்த நடுத்தர வயது மனிதர் ஒரு வலிமையான உடலை கொண்டிருந்தார். மேலும் அவர் ஒரு சீற்றம் கொண்ட காளையைப் போல அரங்கிற்குள் முன்னேறினார். அவரது வலிமை மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவரது வேகத்தால் மைதானத்தில் இருந்த பாறையே உடைவது போல அதிர்ந்தது. அவர் கையிலிருந்து நீல நிற ஒளி வெளிப்பட அவர் இளைய சிம்மனை நோக்கி நகர்ந்தார். அதைக் கண்ட இளைய சிம்மன் ஒரு கணம் திகைத்துப் போனார். ஆனாலும் தனது எதிரி தன்னை அடைய காத்திருந்தார். அவனது கைகள் ஒரு கொடூர குத்துடன் தயாராக இருந்தது. நடுத்தர வயது மனிதர் இளைய சிம்மனை நெருங்கியதும் இளைய சிம்மன் உடனடியாக அவனை நோக்கி நகர்ந்து அரச குடும்பத்தின் சிறப்பான காளையின் 1000 குத்து நுட்பத்தால் அந்த மனிதனை தாக்கினான். காளையின் 1000 குத்து நுட்பத்தின் விளைவு உடனடியாக தெரியாவிட்டாலும் நடுத்தர வயது மனிதனை தடுக்க அதுவே போதுமானதாக இருந்தது. இப்போது அந்த மனிதரால் இளைய சிம்மனை கொல்ல முடியவில்லை. இதனால் ஒரு கணம் அவர் விரக்தியில் கர்ஜித்தார். பின்னர் திரும்பி மீண்டும் தாக்க தயாரானார். உண்மையில் தான் காயமடைந்ததை அறியாமல் அந்த மனிதர் மீண்டும் தாக்க நகர்ந்தார். அப்போது அவரது உடலிலிருந்து 5 முடக்கப்பட்ட ஓசைகள் கேட்டன. அடுத்த கணம் அந்த நடுத்தர வயது மனிதரின் உடலில் 5 இடங்களில் இருந்து ரத்தம் கசியத் தொடங்கியது. அவரது கண்கள் விரிந்தன. அவநம்பிக்கை அவர் முகத்தில் தெரிந்தது. அவருக்கு என்ன நடந்தது என்றே அவருக்கு கூட புரியவில்லை. அவர் ஏதோ சொல்ல தன் வாயை திறந்தார். ஆனால் ஒரு உருமல் சத்தம் மட்டுமே வந்தது. மெதுவாக அவர் கண்கள் மூடி தரையில் பொத்தென விழுந்து வேதனையுடன் இறந்து போனார். அனைவருக்கும் முன்பாகவே இளைய சிம்மனுக்கு ஒரு வலிமையான ஆரோக்கியமான மனிதனை கொல்ல ஒரே ஒரு குத்து மட்டுமே தேவைப்பட்டது. போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த பல மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கத்த ஆரம்பித்தனர். சில பார்வையாளர்கள் கைத்தட்டத் தொடங்கினர். ஆனால் இந்த சத்தத்திற்கு மத்தியில் சோகமாக தெரிந்த நகரத்தை சேர்ந்த ஒரு சிலரை யாரும் கவனிக்கவில்லை. அவர்களை யாரும் கவனிக்கப் போவதும் இல்லை. பிரதமரின் மகன் என்ற நற்பெயரை இளைய சிம்மன் கொண்டிருந்தான். மேலும் சிறு வயதிலிருந்தே பல்வேறு சக்தி வாய்ந்த மருந்துகளால் தனது உடலை வலுப்படுத்தி வருகிறான் என்பதை அனைவருமே அறிந்திருந்தனர். ஆனால் இப்போது இது போன்ற அதிரடியான முன்னேற்றம் இயற்கையான முறையில் இவ்வளவு வேகமாக இருந்திருக்க முடியாது எனவும் அனைவரும் அறிவர். எனவே அத்தகைய சக்தியை பெறுவதற்கான ஒரே வழி இளைய சிம்மன் மீண்டும் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த மாத்திரையை சாப்பிட்டிருக்க வேண்டும் என்று மட்டும் மக்கள் யோகித்தனர். ஆனால் அதே நேரம் அதை பற்றி யோசித்த வீராவுக்கு எல்லாம் புரிந்து போனது. அவன் ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டினான். ஏற்கனவே உதயா ஒரு மூலிகையை சாப்பிட்டிருந்தான். இப்ப இந்த இளைய சிம்மனும் நாகரிஷி கொடுத்த 2வது தெய்வீக மூலிகையையும் சாப்பிட்டிருக்கான். அதனாலதான் இவனால இவ்வளவு சீக்கிரம் சக்தியை மேம்படுத்த முடிச்சிருக்கு. இந்த சித்தப்பாக்கள் 2 பேரும் எப்படி இவ்வளவு கேவலமான ஆட்சியை செய்யறாங்க? 15 வயசுக்குள்ள மூலாதார சக்கரத்தின் உச்சத்தை அடைஞ்சவங்க தான் நாகரிஷி கொடுத்த மூலிகைகளை சாப்பிடணுங்கிறது அரச விதி. கிடைச்ச பொக்கிஷத்தை இப்படி ஆட்சியை கைப்பற்றின உடனே கூறு போட்டுட்டாங்களே என்று தனக்குள் சொன்னவன் இளைய சிம்மனை பார்த்து முகம் சுழித்தவன் பார்வையை திருப்பிக் கொண்டார். உதயசிம்மன் முதல் மூலிகையை உட்கொண்டதை வீரா முதலில் கேள்விப்பட்ட போது
மிகவும் கோபமடைந்தார். ஆனால் அப்போதே இதையும் எதிர்பார்த்திருந்தார். அதனால் இளைய சிம்மன் கடைசி மூலிகையை உட்கொண்டது தெரிந்ததும் வீரா அதிகம் கவலைப்படவில்லை. நல்ல வேளை, இந்த முட்டாளுகளுக்கு அந்த தெய்வீக புத்தகத்துடைய அருமை தெரியல, இல்லனா அதையும் அபகரிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க என்று தனக்குள் நினைத்து லேசாக நிம்மதியானார். உண்மையில் தெய்வீக மூலிகையை விடவும் உடல் சுத்திகரிப்பு நுட்பம் சிறப்பான விளைவை கொண்டிருப்பதாகவே வீரசிம்மன் உணர்ந்தார். அதனால் தனக்கு பாதகமாக இருப்பதாக அவன் எண்ணவில்லை. மேலும் வீரா தனது உடலின் சுத்திகரிப்பு செயல்முறையை தொடர முடியும் என்பதில் உறுதியாக இருந்தான். இதன் விளைவாக அவனது உடல் இப்போது முன்பை விட மிகவும் வலிமையாகிவிட்டது. இனி வீராவிற்கு அது தேவையில்லை. ஆனால் அவனது ஒரே வருத்தம் இதில் ஒன்று, அவனது சகோதரி வேதவள்ளிக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் நடந்ததை மாற்ற முடியாதே. இதை நினைத்துக் கொண்டு சிலையாக நின்று கொண்டிருந்த வீராவை பைரவனின் அறிவிப்பு குரல் குறைத்தது. முதல் மரண போட்டியில் வென்றவர் இளவரசர் இளைய சிம்மன் என்றவர் சொன்னது மீண்டும் ஒருமுறை மைதானம் கைத்தட்டல் சத்தத்தால் நிறைந்தது. அப்போது இளைய சிம்மன் தனது கையை காற்றில் உயர்த்தி மேடையில் நின்று கொண்டிருந்த பைரவனை பார்த்து கனத்த குரலில், ஆனா எனக்கு இன்னும் என்னோட போட்டியில திருப்தி இல்ல, அதனால நான் இன்னொருத்தருக்கு சவால் விட விரும்புறேன் என்றார். இதை கேட்டு ரகசியமாக மகிழ்ச்சி அடைந்த பைரவன் கடைசியாக தனது பழிவாங்கல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என்ற எண்ணத்தில் புன்னகைத்தார். இளைய சிம்மன் வீராவை தேர்ந்தெடுப்பானா? வீராவால் இந்த மரண போட்டியில் வெல்ல முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். எனக்கு இன்னும் என்னோட போட்டியில திருப்தி இல்ல, அதனால நான் இன்னொருத்தர் கூட சண்டை போட விரும்புறேன் என்று இளைய சிம்மனை பார்த்த பைரவன் தனது பழி தீர்க்கும் நேரம் நெருங்கியதை நினைத்து மகிழ்ந்தார். அவர் புன்னகையுடன், இளவரசர் இளைய சிம்மன், நீங்க திரும்ப உங்க சக்தியை காட்ட விரும்பினா நீங்க வேற ஒரு அடிமையை தேர்ந்தெடுக்கலாம் என்று அறிவித்தார். புன்னகைத்த இளைய சிம்மன் அதிகம் யோசிக்காமல் ஒரு அடிமையை சுட்டிக்காட்டியவுடன் அந்த நபரின் முகம் வெளிறியது. இளைய சிம்மனின் விரல்கள் இப்போது யமனின் பாச கயிறு போல அவர்களின் கண்களுக்கு தெரிய, விரல் சுட்டிக்காட்டிய நபரோ நடுங்கத் தொடங்கினார். ஆனால் மெல்ல இளைய சிம்மனின் விரல் அந்த நபரிடமிருந்து நகர்ந்து வீராவிடம் நின்றது. இளைய சிம்மன் சிரித்தபடி, நீ வெளியே வா என்றார். இளைய சிம்மன் வீராவை தேர்ந்தெடுத்ததும் அடிமைகள் பலர் தங்கள் தலை தப்பியதென நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஒரு அடிமைக்கு மரண போட்டியில் ஒரே ஒரு முடிவு மட்டுமே இருக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். அது வெற்றி பெற முயற்சிக்கும் போது இறப்பது. ஏனெனில் மரண போட்டியில் இன்று வரை எந்த அடிமையும் சுதந்திரம் பெற்று சென்றதே இல்லை. அதே நேரம் இன்று கூட சீடர்கள் வீரசிம்மனை சுந்தர தேசத்தின் மிகவும் முக்கியமானவனாகவே கருதினர். அவன் அடிமையாக்கப்பட்ட கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு சீடர் மதிப்பீட்டு நாளில் கூட எந்த சீடரும் வீரசிம்மனை தேர்ந்தெடுத்தது கிடையாது. என்னதான் பயிற்சியில் அவனை காயப்படுத்தினாலும் மரண போட்டியில் அவனை தாக்கும் தைரியம் யாருக்கும் இருந்ததில்லை. அதே நேரத்தில் அவர்கள் மற்ற பயிற்சி உதவியாளர்களிடம் கருணை காட்டியதும் இல்லை. ஆனால் இன்று இளைய சிம்மன் வீரசிம்மனை தேர்ந்தெடுத்தார். அது வேடிக்கை பார்த்த மக்களிலிருந்து சீடர், அடிமை என அனைவரின் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. வீரா இன்று கொல்லப்பட போகிறான் என்பதை உணர்ந்த சிலர் வருத்தத்துடனும் ஏமாற்றத்துடனும் தங்கள் தலைகளை குனிந்து கொண்டனர். இளைய சிம்மன் மீண்டும் ஒரு பெருமையான புன்னகையுடன், சரி வா என்றார். வீரா தயங்கவோ எதுவும் சொல்லவோ இல்லை. முகத்தில் எந்த வெளிப்பாட்டையும் காட்டாமல் அடிமைகளின் கூட்டத்திலிருந்து வெளியேறி முன்னால் வந்தார். இளைய சிம்மனை அடைந்ததும் வீரா தனது கைகளை முன்னால் தற்காப்பு நிலையில் நீட்டி, இளவரசரே, முன்னால் தற்காப்பு நிலையில் நீட்டி, இளவரசரே, ஆரம்பிக்கலாமா என்றார். உடனே இளைய சிம்மன், என்ன வீராண்ணா, நான் உங்க தம்பி இல்லையா, கொஞ்சம் பார்த்து
ரொம்ப தாக்கிடாதீங்க ஆ? என்று அப்பாவியான முகத்துடன் கேட்டான். இந்த வார்த்தைகளை கேட்டு இளவரசி ஆதினி அதிர்ச்சி அடைந்தாள். இளைய சிம்மனுக்கு முன்னால் நின்ற இளைஞனை அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அந்த இளைஞன் ஒரு சாதாரண அடிமையைப் போல உடை அணிந்திருந்தாலும் அவனது முகத்தில் இருந்த ஒளி அவனை ஒரு அரச குடும்ப உறுப்பினரைப் போலவே காட்டியது. இந்த அடிமையின் உண்மையான அடையாளம் என்ன என்று இளவரசியால் யோசிக்க முடியவில்லை. அவள் உடனடியாக வித்யாதரனை பார்த்து சைகைகள் மூலம் சில கட்டளைகளை வழங்கினாள். நிச்சய இளவரசி, நான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுறேன் என்று வித்யாதரர் உடனடியாக அந்த மைதானத்தை விட்டு வெளியேறினார். அவர் சென்ற பிறகு இளவரசி ஆதினி பெருமூச்சு விட்டு மீண்டும் தனது கவனத்தை மைதானத்தை நோக்கி திருப்பினாள். மைதானத்தில் நின்ற வீரா இளைய சிம்மனின் பேச்சில் கொஞ்சம் ஆச்சரியமானார். இளைய சிம்மன் சிறுவனாக இருந்தபோது வீரா மற்றும் வேதாவுடன் அரண்மனையை சுற்றி விளையாடும் போதெல்லாம் அண்ணா வீரா அண்ணா என்றபடி இளைய சிம்மன் வீராவையே சுற்றி சுற்றி வருவான். யாராவது இளைய சிம்மனை தொந்தரவு செய்தால் கூட வீராவிடம் வந்தே உதவி கேட்பான். அதே இளைய சிம்மன் இன்று வீராவை நீண்ட நாள் கழித்து அண்ணா என்று அழைத்ததும் வீராவால் தனது குழந்தை பருவத்திற்கு திரும்புவதை தடுக்க முடியவில்லை. உண்மையில் அந்த நாட்கள் அவனுக்கு மிகவும் பொக்கிஷமாக இருந்தது. ஆனால் சுந்தர தேசத்தில் குடும்ப சண்டைகள் வெடிக்கும் என்றோ, தனது தந்தையை சித்தப்பாக்களே கொல்வார்கள் என்றோ பாசமாக தோளில் தூக்கி வைத்து வளர்த்தவர்கள் இன்று அதிகார வெறியில் தன்னை சிறையில் அடைப்பார்கள் என்றோ அவன் ஒருபோதும் கற்பனை செய்து பார்த்ததில்லை. கடந்த 4 வருடங்கள் அவனது வாழ்நாளில் அவன் எதிர்பார்த்திராத பல பாடங்களை அவனுக்கு வலிக்கும்படியே சொல்லித் தந்திருந்தது. அதை நினைத்தபடியே தலையசைத்த வீரசிம்மனது முகபாவனையும் மாறிட அவனுமே அன்பான தொனியில் புன்னகையுடன் ஆரம்பிக்கலாம் இளையா என்றான். இளைய சிம்மனின் முகபாவம் அத்தோடு மாறிட ஒரு தந்திரமான புன்னகையை வெளியிட்டவன், வீரசிம்மா, ஆஹா வீரா, நீ உன்னோட அடிமைங்கிற அடையாளத்தை ஏத்துக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அப்ப அதை நம்பல. ஆனா இப்ப இளவரசர்னு மரியாதை இல்லாம என்னை இளையான்னு நீ கூப்பிடும் போதுதான் தெரியுது அந்த வதந்திகள் எல்லாமே உண்மைன்னு. இத சரி பார்க்கத்தான் நான் உன்னை வீரா அண்ணான்னு கூப்பிட்டேன். உனக்கு இன்னும் அந்த பழைய இளவரசன்கிற நினப்பு இருக்கு போல. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் எப்படியும் உன்னை கொல்ல போறேன். அதனால எல்லாம் இன்னைக்கே முடிஞ்சிடும். என்ற இளைய சிம்மன் வீராவை கேலி செய்வது போல சிரித்தான். இளைய சிம்மன் தன்னை அவமானப்படுத்துவது போல் பேசியதை கேட்டு வீராவின் இதயத்தில் கோப அலை ஓடியது. அவன் இதயத்தில் எழுந்திருந்த குடும்ப பாச உணர்வுகளும் சிறு வயது நினைவுகளும் சட்டென மறைந்தன. 4 வருடங்களின் வேதனையால் கூர்த்தீட்டப்பட்ட வைரம் அவனுக்குள் ஜொலிக்கத் தொடங்கியது. இளைய சிம்மன் தனது முழு உடலையும் ஒளியால் மூடினான். அந்த ஒளி ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட தன் முழு சக்தியையும் தனது கைமுட்டிகளில் சேகரித்தார். பின் மெதுவாக 2 அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்தவர் சட்டென வேகமாகி வீராவின் மார்பை முழு பலத்துடன் தாக்கினார். தாக்குதல் மிகவும் வலுவாக இருந்ததா வீராவின் உடல் சமநிலையற்று தடுமாறியது. அவன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள சில அடிகள் பின்வாங்கினான். இளைய சிம்மன் தனது சுவாதிஷ்டான சக்கரத்தை நாகரிஷி தந்த தெய்வீக மூலிகையை பயன்படுத்தியே எழுப்பியுள்ளான் என்பது வீராவிற்கு தெளிவாக தெரிந்தது. மேலும் கடந்த சில நாட்களாக வீரா தனது பயிற்சியில் முன்னேற்றத்தின் வேகத்தை கண்டு விரக்தியில் இருந்தான். அவனது உடல் மிகவும் வலுவாகி விட்டதால் சீடர்கள் தங்கள் முழு பலத்துடன் அவனை தாக்கிய போதும் அவனது உடல்
தேவையான அளவு சூடான நீரோட்டத்தை உற்பத்தி செய்யவில்லை. ஆனால் இப்போது இளைய சிம்மன் அவனை மிகவும் கடுமையாக தாக்கியதால் வீரசிம்மனின் உடல் மீண்டும் சூடான நீரோட்டத்தை உருவாக்கத் தொடங்கியது. இதை உணர்ந்தது வீராவின் உதடுகளில் லேசான புன்னகை மலர்ந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவனது உடலிலிருந்து மேலும் அசுத்தங்களை வெளியேற்ற முடிவு செய்தார். வீரா ரகசியமாக தனக்குள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது இளைய சிம்மன் மீண்டும் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி வீரசிம்மனை தாக்க முன்னோக்கி நகர்ந்தார். வீராவிற்கு ஓய்வோ அல்லது மீள்வதற்கான வாய்ப்போ அவன் கொடுக்க விரும்பவில்லை. இதனால் வீராவின் மார்பில் குத்தியவன் அதைத் தொடர்ந்து அவனது வயிற்றில் மற்றொரு சக்தி வாய்ந்த குத்தை தந்தார். வீரா எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பே இளைய சிம்மன் வீராவின் உடலில் ஒன்றின் பின் ஒன்றாக பல தாக்குதல்களை தொடர்ந்தார். வீராவின் முதுகில் முழங்கைகளால் தாக்கினார், இடுப்பில் உதைத்தார், தலையில் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தினார். மாறனை போலவே வீராவிற்காக இளைய சிம்மனும் நல்ல கொல்லனைப் போல வீராவை செதுக்கிக் கொண்டே இருந்தார். வீரா தனது உடலிலிருந்து அசுத்தங்கள் வெளியேறுவதையும் சூடான நீரோட்டங்கள் எப்படி சிறிது சிறிதாக அவனது எலும்புகளை சுத்திகரிக்கின்றன என்பதையும் உணர்ந்தார். அப்படிதான் இளவரசே, நல்லா தாக்குங்க, இன்னைக்கே அவனை கொன்னுடுங்க என்று மைதானத்திற்கு வெளியில் இருந்த பைரவன் ஆரவாரமாக கத்தினார். வீராவை தானே அடிப்பது போல மிகவும் உற்சாகமாக தெரிந்தார். சுந்தர தேசத்தை சேர்ந்த இன்னும் சில சீடர்களும் இளைய சிம்மனுக்கு ஆரவாரம் கொடுத்து உற்சாகமாக கத்திக் கொண்டிருந்தனர். இருப்பினும் பல சீடர்கள் இன்னும் அமைதியாக நின்று கொண்டு வீராவிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். பெரும்பாலான சீடர்கள் சுந்தர தேசத்தில் உள்ள சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்களே. அவர்கள் வீராவின் தந்தை சுந்தர தேசத்தை வழிநடத்திய காலத்தை நினைவு கூர்ந்தனர். ராஜேந்திர சிம்மன் மிகவும் நியாயமானவர், நீதி நேர்மை பார்ப்பவர், இரக்க குணமுள்ளவர். அவரது ஆட்சியின் கீழ் அனைவருக்கும் பயிற்சி செய்ய சம வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொருவரின் சாதனைகளும் அவர்களின் பிறப்பையும் பின்புலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் அவர்களின் திறமை மற்றும் திறனை பொறுத்து மதிப்பீடு செய்தனர். அவர்கள் சுந்தர தேசத்தில் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரது ஆட்சியில் எந்த வகையான பாகுபாடும் ஒடுக்குமுறையும் யாருக்கும் நடந்ததில்லை என்று வீரசிம்மனின் 2 சித்தப்பாக்களும் வஞ்சகத்தின் மூலம் சுந்தர தேசத்தை கட்டுப்பாட்டில் எடுத்தார்களோ அன்றே எல்லாம் மாறிவிட்டது. அவர்கள் ஒரு சில சிறப்பு நபர்களுக்கு மட்டும் பல சலுகைகளை வழங்கினர். மேலும் நாட்டின் அனைத்து வளங்களையும் சுரண்டி குறிப்பிட்டோருக்காக மட்டுமே பயன்படுத்தினர். அதே நேரத்தில் மீதமுள்ள மக்கள் அதற்காக போராட வேண்டியிருந்தது. அவர்களின் முன்னாள் பட்டத்து இளவரசனான வீரசிம்மனே அரியணைக்கு உரிமையான உண்மையான வாரிசு. இப்போது அவனது சித்தப்பாக்கள் அவனை சிறையில் அடைத்திருந்ததால் அவர்களின் நம்பிக்கைகள் அனைத்தும் வீரசிம்மனின் உயிர் வாழ்வையே சார்ந்திருந்தன. என்றாவது ஓர் நாள் அனைத்தும் மாறும், வீரா மீண்டு எழுவான், தங்களை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கொண்டுள்ளனர். ஒருவேளை அவன் இறந்தால் சுந்தர தேசத்தில் உள்ள நியாயமான மற்றும் நீதியை கடைபிடிக்கும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் என அனைவரும் என்றென்றும் மொத்தமாக அமைதியாகி விடுவார்கள். இது அனைவருக்கும் தெரியும். அதே நேரம் இந்த போட்டியை ஆரம்பித்ததிலிருந்தே கூர்ந்து கவனித்து வந்த இளவரசி ஆதினி, இத பார்த்தா ஏதோ சதித்திட்ட மாதிரி இருக்கு என்று முணுமுணுத்தாள். அவளின் பார்வை சுற்றியிருந்த பார்வையாளர்கள், சீடர்கள், அடிமைகள் என ஒவ்வொருவரையும் ஆராய்ந்தது. அவர்களில் பெரும்பாலானவர்களின் எதிர்வினையை பார்த்த இளவரசிக்கு அவர்கள் அடிமை வீரன் வீராவை விரும்புவது புரிந்தது. இந்த வீராதான் சுந்தர தேசத்தோட முன்னாள் மகாராஜாவோட மகனா? நிச்சயமா இவன் முன்னாள் இளவரசனா தான் இருக்கணும். ஆனா அவன் இங்க அடிமைகள்ல ஒருத்தனா இருக்கா?
சீடர்கள் மதிப்பீட்டு நாள். அடிமை. இங்க ஏதோ ஒரு சதித்திட்டம் நடக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை சீடர்கள் மதிப்பீட்டு நாளை பயன்படுத்தி இந்த வீராவை கொல்ல போறாங்களா என்று யூகித்த இளவரசியின் இதயம் நடுங்கியது. ஆனால் வித்யாதரர் திரும்பி வந்து அதை உறுதிப்படுத்துவதற்காக அவள் காத்திருந்தாள். இதற்கிடையில் இளைய சிம்மன் வீராவை தொடர்ந்து தாக்குவதை அவனது தந்தை கஜேந்திரன் பார்த்து கொண்டிருந்தார். இந்த சண்டையை கண்டு திகைப்பில் இருந்தார். அவருக்கு தனது மகனை பற்றி நன்கு தெரியும். தெய்வீக மூலிகையை எடுத்துக்கொண்ட பிறகு இளைய சிம்மன் தனது சுவாதிஷ்டான சக்கரத்தை எழுப்பி இருந்தார். இது அவனது பலத்தை மிகவும் அதிகரித்திருந்தது. அவனது குத்துக்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 500 வலுக்கல் எடையுள்ளவை. சுந்தர தேசத்தின் இளம் தலைமுறையினரில் தனது மகன்தான் இரண்டாவது மிக சக்தி வாய்ந்த நபர் என்று கஜேந்திரர் நம்பிக்கையுடன் சொல்வார். மேலும் இளைய சிம்மனை தோற்கடிக்கக்கூடிய ஒரே இளைஞன் உதயசிம்மன் மட்டுமே. இளைய சிம்மன் வீராவின் மீது டஜன் கணக்கான குத்துக்களை வீசுவதை கஜேந்திரன் பார்த்தார். அவனது தாக்குதல்கள் கடுமையானதாகவும் வலுவாகவும் இருந்தன. மேலும் முழு பலத்துடனும் தாக்கினார். ஆனாலும் ஆரம்பத்திலிருந்தே அடிகளை வாங்கிக் கொண்டிருந்த வீரா இன்னும் பலத்த காயம் எதுவும் அடையவில்லை. இதை கவனித்தவர், வீரா ஏன் இன்னும் சாகல? அவனுக்கு காயமும் அதிகம் இல்லையே, இது எப்படி என்று கஜேந்திரன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். இவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை எதிர்கொண்ட பிறகும் வீரா மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பதைக் கண்டு அவரது ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை வீரா தன்னுடைய உடலை வலுப்படுத்த ஏதாவது சிறப்பு நுட்பங்களை கத்துக்கிட்டானா? இல்ல அவன் அப்ப அந்த ராஜேந்திர சிம்மன் உடலை வலுப்படுத்துற ஏதாவது ரகசிய முறையை கண்டுபிடிச்சானா? அது குடும்பத்தோட மத்தவங்களுக்கு தெரியாம ரகசியமா வச்சு சாகரத்துக்கு முன்ன வீரசிம்மனுக்கு அதை கத்து கொடுத்துட்டானா? பயிற்சி மைதானத்துல 4 வருஷமா கண்மூடித்தனமா மத்தவங்களால அடிக்கப்பட்டாலும் அவன் இன்னும் உயிரோட திடமா இருக்கானா? மத்தவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட இருக்குன்னு தான அர்த்தம். ஆனா அது என்ன என்று யோசித்தார். மேலும் வீராவின் ஏதோ ரகசியத்தை கண்டுபிடித்ததாக நினைத்த கஜேந்திரனின் கண்கள் பிரகாசித்தன. இந்த நேரத்தில் மைதானத்தில் பல ஆபத்தான தாக்குதல்களால் தாக்கிய போதிலும் வீரசிம்மனை காயப்படுத்த முடியாததைக் கண்டு இளைய சிம்மன் பொறுமை இழந்தார். அவனது கோபம் அதிகரித்தது. அவனது குத்துக்கள் மேலும் மேலும் ஆபத்தானதாக மாறியது. அத்துடன் வீராவின் உடலில் அனைத்து வகையான கொடிய தாக்குதல்களையும் நடத்த முயன்றார். காளையின் 1000 குத்து நுட்பம் என்று கத்தியபடி தனது சக்திகளை திரட்டி வீரசிம்மனை தாக்க வீராவின் உடலிலிருந்து 6 வெடிப்புகள் வெடிக்கும் சத்தம் கேட்டன. காளையின் 1000 குத்து நுட்பத்தின் சக்தி வீராவை நிச்சயம் தோற்கடிக்கும் என்று இளைய சிம்மன் நினைத்தார். ஆனால் அவனுக்கு ஆச்சரியம் தரும் விதமாக வீரா இன்னும் அவன் முன் உறுதியாகவும் தோற்காமலும் எழுந்து நின்றார். இது இளைய சிம்மனை மிகவும் சங்கடப்படுத்தியது. இவன் என்ன ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறா? இவனோட உடல் எப்படி இவ்வளவு கடுமையான தாக்குதல்களை தாங்குது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் வீராவின் நக்கலான புன்னகையை கண்டு மேலும் கோபமடைந்தார். நான் சுவாதிஷ்டான சக்கரத்தை அடைஞ்சிட்டேன். இந்த வீராவை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறிட்டேன். அப்படின்னா இந்த வீராவை ஒரே ஒரு குத்துல எளிதா நான் கொண்டு இருக்கணுமே. ஆனா ஏன் என்னால முடியல? நான் ஏன் தோல்வி அடைகிறேன்? ஐயோ, சிரிக்கிறானே இவன் என்ன பார்த்து சிரிக்கிறான். ஏ ஏ ஏ அவன் என்னால முடியலன்னு என்ன பார்த்து கேலி செய்யறானா என்று அவனுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்தது. இளைய சிம்மனின் கோபம் பைத்தியக்காரத்தனமாக மாறியது. அவன் கண்கள் பிரகாசித்தன.
தனது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடிவு செய்தார். சட்டென தன் சட்டையிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்தார். அதைக் கண்ட இளவரசி ஆதினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மின்சார கோடாரியா? இளைய சிம்மன் என்ன பண்றான்? இது வெறும் போட்டி தானே. அவன் எப்படி இங்க இவ்வளவு கொடூரமா நடந்துக்க முடியும் என்று தனக்குள் பதறினாள். இளைய சிம்மனின் தாக்குதலில் இருந்து வீராவால் தப்ப முடியுமா? வீரா யார் என்பது இளவரசி ஆதினிக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? தெரிந்து கொள்ள தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அடித்த பிறகும் வீரா சாகவில்லை. காயங்கள் கூட ஆழமாக இல்லை என்பதை உணர்ந்ததும் இளைய சிம்மன் மனம் இயலாமையிலும் கோபத்திலும் கொதித்தது. கோபத்தில் பைத்தியமானவர் வீராவை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்த முடிவு செய்து தனது சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தார். அதில் பிரகாசமான சிவப்பு குறியீடுகள் பல கவனமாக நேர்த்தியாக பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த பெட்டியின் முன்பக்கத்தை வீராவை நோக்கி திருப்பி விரைவாக அந்த பெட்டியை திறந்த இளைய சிம்மன், கதை இதோட முடிஞ்சது வீரசிம்மா என்று கர்ஜித்தார். இளைய சிம்மன் அந்த சிறிய பெட்டியை வெளியே எடுப்பதை பார்த்த வீரசிம்மன் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தார். சுந்தர தேசத்தின் முன்னாள் பட்டத்து இளவரசனாக இருந்ததால் அந்த பெட்டியின் உள்ளே இருப்பது என்னவென்பதை அவனும் அறிவார். அது அரச குடும்பத்தின் சிறந்த ஆயுதங்களில் ஒன்றான மின்சார கோடரி. இது ஒரு ரகசிய ஆயுதம். கழுத்தில் கட்டும் தாயத்துக்குள் வைக்கப்படும் அளவே இருக்கும். ஆனால் இதன் மின்சார சக்தி எதிரியை தாக்கினால் உடனடியாக அவரை கொன்றுவிடும். அதே நேரம் இந்த சக்தியை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இதனாலேயே இது மிகவும் விலையுயர்ந்த ஆயுதமாக இருந்தது. பொதுவாக இது அரச குடும்பத்தின் இளைய தலைமுறையினருக்கு தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்படும். இந்த இளைய சிம்மன் ஏன் இவ்வளவு கொடூரமானவனா மாறிட்டான்? இப்படி என்ன தோக்கடிக்க மின்சார ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன கொல்ற அளவுக்கு தறிகட்டு போயிட்டானே. இவன் நிச்சயமா நான் சின்ன வயசுல பார்த்த அதே இளைய சிம்மன் தானா? பணமும் பதவியும் ஆளை இப்படியெல்லாம் மாத்துமா என்று வீரா ஆச்சரியப்பட்டார். அவனது உடல் மிகவும் வலுவாக இருந்தால் மின்சார கோடரியின் தாக்குதலிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது. வீரா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போதே அந்த பகுதி முழுவதும் எதிரொலிக்கும்படி ஒரு உரத்த கர்ஜனையுடன் ஒரு மின்சார கோடரி பெட்டியிலிருந்து வெளியே வந்து நேராக வீராவை நோக்கி சென்றது. தாக்குதல் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட வீரா உடனடியாக அதை தடுக்க குனிந்து தரையில் உருண்டார். மின்சாரத்தாலான கோடரியிலிருந்து வெளிவந்த மின்சாரம் பளபளப்பாக மின்னியபடி வெடிக்கும் சத்தத்துடன் வீராவின் தலையில் பாய்ந்து அவனது தலைமுடியின் சில இழைகளை எரித்து சாம்பலாக்கியது. ஆனால் அடுத்த கணம் வீரசிம்மனின் பின்னால் மைதானத்திற்கு வெளியே நின்ற ஒரு அடிமையிடமிருந்து ஒரு வேதனையான அலறல் கேட்டது. வீராவை நோக்கி சென்ற மின்சார கோடரி அவன் நகர்ந்ததால் அவனுக்கு பின்னால் இருந்த அடிமையின் உடலை நேரடியாக தாக்கியது. இதனால் ஆக்ரோஷமான தீ அவரது உடலில் பாய்ந்தது. சிறிது நேரத்தில் அவர் உடல் முழுக்க நெருப்பு பரவிட அந்த அடிமை உடனடியாக சாம்பலாக மாறினார். அடிமையின் நிலையை கண்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த மைதானமே ஸ்தம்பித்து நின்றது. இந்த முறை இளைய சிம்மன் அனைத்து வரம்புகளையும் தாண்டி விட்டதாகவே எண்ணினர். ஒரு சீடர், என்ன நடக்குதுங்க? இளவரசர் இளைய சிம்மன் ஏன் இப்படி பண்றாரு? இந்த மின்சார கோடரி யார வேணும்னாலும் கொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான ஆயுதம். அதை இப்படி போட்டி நடக்கிற இடத்துல எப்படி அவர் பயன்படுத்தலாம் என்று ஆதங்கமாக அருகில் இருந்தோரிடம் சொல்ல, அச்சோ, இந்த இளவரசர் படுபாவி எப்பத்தான் அடங்குவானோ தெரியலையே. இப்படி எல்லாரையும் கொல்றதுக்காகவே வந்திருக்க பாவி அவ
என்று வயதான அடிமை ஒருவர் மெல்லிய குரலில் திட்டினார். சத்தமாக திட்டக்கூட அவர்களால் முடியாது. தப்பித்தவறி அது அரசுக்கு ஜால்ரா போடும் கூட்டத்தின் காதில் விழுந்தார். அப்படி பேசியவர்களுக்கும் இதே நிலைமைதான். இதனாலேயே அந்த ஆட்சியையும் ஆட்சியாளர்களையும் வெறுத்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தங்களுக்குள் மட்டுமே புலம்பிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் இந்த காட்சியை கண்ட இளவரசி ஆதினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மின்சார கோடரே, இந்த இளைய சிம்மனால் எப்படி இவ்வளவு கொடூரமா நடந்துக்க முடியுது? நிச்சயம் இங்க ஏதோ தப்பா இருக்கு என்றாள். வீராவும் தனக்கு பின்னால் கேட்ட அடிமையின் அலறல் குரலால் கோபத்தில் கொந்தளித்தார். அவன் முகம் எரிமலை போல சிவந்திட தரையிலிருந்து வேகமாக எழுந்தார். தனது முஷ்டியை இறுக்கியவர், இளையசிம்மா, போதும், ஆட்டத்தை நிறுத்து. நீ இவ்வளவு நேரம் விளையாட்டு என்னன்னு காமிச்சிட்ட. இப்ப இது என்னோட முறை. ஏன் விளையாட்டு என்னன்னு பாரு என்று கத்தினான். ஆனால் மைதானத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்தை கண்ட கஜேந்திர சிம்மனுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. அதனால், இல்ல, இது நடக்கக்கூடாது, இல்ல இல்ல என்று கத்தியவர் உயரமான மேடையிலிருந்து சட்டென கீழே குதித்தார். வீராவின் உடலை பற்றியும் அதன் குணாதிசயங்கள் பற்றியும் அவருக்கு தோராயமான ஒரு யோசனை இருந்தது. நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்க வேண்டும். அதனால்தான் வீரா இவ்வளவு நாள் அடிமை கூட்டத்தில் தாக்குப்பிடித்து உயிர் பிழைத்துள்ளான் என்று அவர் யூகித்திருந்தார். அதேபோல் இப்போது வீரா தாக்குதல் நடத்தினார். அதில் இளைய சிம்மனுக்கே அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் பயந்து இதை தடுக்க எண்ணினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக கஜேந்திர சிம்மனிடம் வேகம் இருந்த போதிலும் மைதானத்திற்குள் போட்டியிட்ட இருவரையும் நெருங்க அவர் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. கஜேந்திர சிம்மனின் இந்த தாமதம் இளைய சிம்மனை தாக்க போதுமான நேரத்தை வீராவிற்கு கொடுத்து விட்டது. இந்த நேரத்தில் தனது ஆயுதம் வீராவை தாக்காமல் ஏதோ ஒரு அடிமையை தாக்கியதில் இளைய சிம்மன் அதிர்ச்சியில் இருந்தார். அவன் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. ஆனால் உண்மையில் சாம்பலான அந்த அடிமைக்காக அவன் வருத்தப்படவில்லை. மாறாக தன்னிடமிருந்த ஆயுதம் இப்படி வீராவை கொல்லாமல் வீணாகி போனதே என்றுதான் இளைய சிம்மன் வருத்தப்பட்டார். அந்த அதிர்ச்சியில் இருந்தவர் வீரசிம்மனின் வார்த்தைகளில் திகைத்தார். அவனது உள்ளுணர்வு அங்கிருந்து விலகச் சொன்னது. அதே நேரம் தன் தந்தை ஏதோ கத்திக்கொண்டு மேடையிலிருந்து குதிப்பதைக் கண்டு இன்னும் குழம்பிப்போய் சிலையாக நின்றார். இளைய சிம்மன் நடப்பதிலிருந்து மீள்வதற்குள்ளாகவே அவனை அடைந்த வீரா, காளையின் 1000 குத்து என்று கர்ஜித்தவன் இளைய சிம்மனின் அடிவயிற்றில் கடுமையாக ஒரு குத்து குத்தினான். அடுத்த நொடி இளைய சிம்மனின் உடலிலிருந்து 7 வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. பூம் 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 பூம். அந்த வெடிப்பு சத்தத்தை தொடர்ந்து இளைய சிம்மனின் உடலில் 7 பகுதிகளிலிருந்து ரத்தம் கசியத் தொடங்கியது. வீராவின் இந்த ஒற்றை தாக்குதல் இளைய சிம்மனின் பல முக்கிய உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த காயங்கள் இளைய சிம்மனின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காது. எனினும் அவன் தனது வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் பயிற்சி செய்து சக்தி வாய்ந்தவனாக மாறவே முடியாது. ஒரே ஒரு குத்து, சுந்தர தேசத்தின் திமிர் பிடித்த இளவரசன் ஒரே ஒரு குத்தில் தோற்கடிக்கப்பட்டார். மைதானம் முழுக்க அமைதி நிலவியது. அங்கிருந்த யாராலும் கண்முன் நடந்ததை நம்ப முடியவில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக அனைவராலும் இரக்கமின்றி தாக்கப்பட்ட ஒரு அடிமைக்கு இவ்வளவு வலிமை இருக்கும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? வீராவை ஒரு அடிமை என அதிகமாக துன்புறுத்திய சில சீடர்களின் முதுகுத்தண்டில் குளிர் பரவியது. அதற்கு மாறாக அவர்கள் உடல் முழுக்க வியர்த்துக் கொட்டியது. வீரா மிகவும் பலவீனமானவன் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள். இதனால் பல சீடர்கள் அவனை நிறைய அடித்து துன்புறுத்தினர். இளவரசனை அடிக்கும் பெருமை, பலவீனமானவனை அடித்து அந்த சுகத்தில் குளிர்காயும் வக்கிரம்
அரசுக்கு ஆதரவாக செயல்படுவது போல காட்ட என விதவிதமான காரணங்கள் அந்த சீடர்களுக்கு இருந்தது. ஆனால் வீரா இவ்வளவு காலமாக தனது உண்மையான பலத்தை மறைத்து வைத்திருப்பான் என்று மட்டும் அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. முழு சண்டையையும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்த இளவரசி ஆதினியும் ஆச்சரியப்பட்டார். வீரா இவ்வளவு நேரம் தனது பலத்தை மறைத்து வைத்திருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இளைய சிம்மன் அவன் மீது அந்த கொடிய தாக்குதலை நடத்தவில்லை என்றார். அதில் ஒரு அடிமை இறக்கவில்லை என்றார். ஒருவேளை வீரா இப்போது வரை அமைதியாக அடிவாங்கிக் கொண்டு மட்டுமே இருந்திருப்பான் என அவளுக்கு புரிந்தது. மேலும் இளைய சிம்மனின் கொடூரத்தைக் கண்டு அவள் திகைத்துப் போனாள். சண்டைக்கு செல்லும் முன் அவன் தன்னிடம் பேசியதிலிருந்து இளைய சிம்மனை மிகவும் நல்லவன், நம்பிக்கையானவன் என்றே இளவரசி கருதி வந்தார். ஆனால் இப்போது அவன் மிகவும் கொடூரமானவனாகவும் யாரையும் பொருட்படுத்தாத ஒரு இரக்கமற்றவனாகவும் தெரிந்தான். மைதானத்தில் தரையில் விழுந்த இளைய சிம்மனின் முகத்திலிருந்த வெளிப்பாடும் நம்பிக்கையற்றதாக மாறியது. வீரா தன்னுடைய சாதாரண ஒரு அடியை மட்டுமே தாங்கக்கூடிய 3 வயது குழந்தையைப் போல இருப்பதாகவே அவன் முன்பு நினைத்திருந்தான். அவனை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது என்றே கருதினான். ஆனால் அவனது எண்ணம் இப்போது முற்றிலும் மாறிப்போயிருந்தது. அவன் போட்ட கணக்கு மொத்தமும் தவறாக இருந்தது எப்படி என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் நாகரிஷி கொடுத்த தெய்வீக மூலிகையையும் அவன் உண்டிருந்தான். அது அவனது பயிற்சி வேகத்தை வீராவின் வேகத்தை விட பல மடங்கு வேகமாக மாற்றியிருந்தது. இருப்பினும் இப்படி அனைத்தும் சொதப்பியது எப்படி என்று புரியாமல் திகைப்புடன் எழ முயன்றான். ஆனால் தனது கால்களில் பலவீனத்தை உணர்ந்தவனா தரையிலிருந்து எழுந்திருக்க கூட முடியவில்லை. எழ முயன்று தடுமாறி மீண்டும் விழுந்ததுதான் மிச்சம். கஜேந்திரன் பதட்டத்துடன் இளைய சிம்மனிடம் ஓடி வந்து அவனை தன் கைகளில் ஏந்திக் கொண்டார். இளைய சிம்மா, இளையா, உன்னை கொண்டே என்று பதட்டத்துடன் கத்தினார். அவரது பதட்டத்தை பார்த்த வீரா, நான் அவனை லேசாதான் காயப்படுத்திருக்கேன், இந்த காயத்துக்கெல்லாம் அவன் சாக மாட்டான் என்று அலட்சியமான ஆனால் உறுதியான குரலில் பதில் சொன்னார். கஜேந்திரன் தலையை உயர்த்தி வீராவை பார்த்தார். ஒரு காலத்தில் மென்மையாகவும் பணிவாகவும் இருந்த அவர் முகம் இப்போது கோபத்தால் சிவந்திருந்தது. ஆனாலும் முதலில் இளைய சிம்மனை மருத்துவரிடம் அழைத்து செல்ல எண்ணி சிலரை அழைத்தார். பின்னர் வீராவை பார்த்து கோபத்தில், வீரா, நீ ஏன் என் மகனை காயப்படுத்தின? நீ ஒரு ஏமாத்துக்கார, வஞ்சக என்று கர்ஜிக்க ஆரம்பித்தார். ஆனால் வீரா நிதானமாக அவரை பார்த்தார். ஓ, அப்படியா? நான் இப்ப என்ன ஏமாத்தினு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த மரண போட்டி ஆபத்தானதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். போட்டியிடுற 2 பேர்ல ஒருத்தர் இறக்குற வரைக்கும் எதிரி போராடணும், அது உங்களுக்கும் தெரியும் தானே? ஆனா நான் அவனை வெறும் காயப்படுத்த மட்டும்தான் செஞ்சிருக்கேன். அதுக்கே நீங்க என்கிட்ட நன்றி உள்ளவரா இருக்கணும், இப்படியெல்லாம் கத்தக்கூடாது என்றவன் சுற்றியிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து தீவிரமான குரலில், சுந்தர தேசத்து விதிகள் படி இப்ப நான் இளைய சிம்மனுக்கு எதிரான போட்டியில ஜெயிச்சிட்டேன். அதனால நான் இனி ஒரு அடிமை இல்ல. சுந்தர தேசத்தை விட்டு வெளியேற எனக்கு முழு சுதந்திரமும் இருக்கு என்றார். ஆனால் வீராவின் பேச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்த கஜேந்திரன், ஏய், நான் தான் உன்னை இத்தனை வருஷமா வாழவே அனுமதிச்சேன். ஆனா நீ என்கிட்டயே திமிரா பேசுறியா? நீ இவ்வளவு தூரம் போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார். அதே நேரம் ஊழியர்கள் சிலர் வந்திட கஜேந்திரன் இளைய சிம்மனுக்கு எழுந்து நிற்க உதவி அவர்களோடு அனுப்பி வைத்தார். பின்னர் வீரசிம்மனை கோபமான கண்களால் பார்த்து, நான் உன்னை அவ்வளவு சுலபமா வெற்றுவன் நினைச்சியா? அந்த நினைப்பு கூட உனக்கு இருக்கக்கூடாது என்றார். இதை கேட்ட வீராவின் முகம் வெளிறியது. ஆனாலும் சீற்றமாக, சித்தப்பா, சுந்தர தேசத்து விதிகள் படி ஒரு கைதி மரண போட்டியில வெற்றி அடைஞ்சிட்டா அவன் விடுதலையாகணும் என்றார். விதிகளா என்ற கஜேந்திரனின் முகத்தில் இருந்த கோபம் ஏளனமாக மாறியது. ஏய், உன்னோட ஒண்ணுத்துக்கு உதவாத அப்பந்தான் விதிகள் நேர்ம நியாயம்னு எழுதி வச்ச குப்பைகளை பிடிச்சு தொங்குவான்.
ஆனா இப்ப இங்க யார் விதிகளை உருவாக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் சுந்தர தேசத்தோட விதிகளை உருவாக்குறேன். இப்ப உன்னோட விதி முடிக்க போறது என் கையில தான் என்றார். வீராவிற்கு தனது சித்தப்பாவின் இயல்பு மீண்டும் சம்மட்டியால் அடித்தது போல புரிந்து போனது. முதுகில் குத்துவதிலும் சதி செய்வதிலும் வல்லுநர்களாக இருப்பவர்களிடம் நீதி நியாயத்தை எதிர்பார்த்தது வீரசிம்மனின் தவறுதான். ஆனால் இப்படி அனைவருக்கும் முன்பாக இவ்வளவு அநீதியை செய்வார் என்றுதான் அவன் எதிர்பார்க்கவில்லை. வீராமுகம் கோபத்தால் நிறைந்தது. தன் தந்தையை கொன்ற துரோகியும் இந்த தேசத்துக்கே சாபக்கேடாகவும் உள்ள கஜேந்திரனை கொல்ல நெடுங்காலமாக துடித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். சரியான நேரத்திற்காக காத்திருக்க முடிவு செய்தார். உண்மை என்னவென்றால், தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க தனது சக்தி போதாது என்பது அவனுக்கே தெரியும். இந்த இலக்கை அடைய வீரா சுந்தர தேசத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. மேலும் அவனுக்கு பயிற்சி மற்றும் வலிமை பெற போதுமான நேரம் தேவைப்பட்டது. சீடர் மதிப்பீட்டு நாள் மீதுதான் வீரா அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். மரண போட்டியில் வெற்றி பெற்று மீண்டும் சுதந்திரம் பெறலாம் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் சரியான தருணத்தில் வந்து கஜேந்திரன் தனக்கு தடையாக இருப்பார் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. இத்தனை காலமாக தனக்கு விளைவிக்கப்பட்ட அனைத்து அநீதிகளையும் சகித்துக் கொண்டான். இறுதியில் அவன் விடுதலை பெறவிருந்த போது கஜேந்திரனின் கொடூரமான வார்த்தைகள் வீரசிம்மனின் அனைத்து நம்பிக்கைகளையும் மொத்தமாக சிதைத்து விட்டன. கடந்த 4 ஆண்டுகளாக தான் அனுபவித்த அத்தனை துன்பங்களை பற்றியும் யோசித்துப் பார்த்தான். அவனது வெறி அதிகமானது. நான் ரொம்ப அப்பாவியாக இருந்துட்டேன். நீங்கள்லாம் மோசமானவங்க, சுயநலவாதிங்கன்னு தெரிஞ்சோம். நீங்க விதிகளை பின்பற்றுவீங்கன்னு நான் எப்படி எதிர்பார்த்தேன்னு எனக்கே தெரியல. ஒரு நாட்டுக்கே அரசனாகிருந்த சொந்த அண்ணனை கொன்னது, ராஜ்யத்தை அபகரிச்சது, மக்களை கொடுமைப்படுத்தினது, முன்னோர்கள் பாரம்பரியத்தை உடைச்சது, சட்டவிரோதமா மகன்களுக்கு அரச பொக்கிஷத்தை தூக்கி கொடுத்ததுன்னு தப்புக்கு மேல தப்பு பண்ண உங்ககிட்ட நேர்மையை எதிர்பார்த்தது ஏன் தப்புதான்? சீ, நீங்கெல்லாம் மனுஷன்னு சொல்லக்கூட தகுதி இல்லாதவங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாள் நான் ஏன் கையாலேயே உன்னோட தலையை துண்டிச்சு என் அப்பாவோட சாவுக்கு பழி வாங்குவேன் என்று கத்தினான். கஜேந்திரனை மீறி வீராவால் சுந்தர தேசத்திலிருந்து வெளியேற முடியுமா? கஜேந்திரனால் வீரா மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். தன் 14 வயதில் நடந்த அந்த காட்சி இன்னும் வீராவின் மனதை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. தன்னுடன் பேசி சிரித்தபடி இருந்த தன் தந்தை திடீரென விஷம் கொடுக்கப்பட்டதைப் போல் துடித்ததையும், அவர் வாயிலிருந்து சொட்டிய ரத்தமும், அவரது முகத்தில் பரவிய நீல நிறமும் வீரசிம்மன் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருந்தது. சற்று முன் தன்னுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர் நிமிடத்தில் தன் மடியிலேயே உயிரை விட்டதை வீராவால் சாகும் வரை மறக்க முடியாது. அதிலும் மரணத்திற்கு சில நொடிகளுக்கு முன் தனது மீதமுள்ள பலத்தை சேகரித்து தாழ்ந்து நடுங்கும் குரலில், வீரா, நான் ஏமாந்துட்டேன். எல்லாம் தாமதமாயிடுச்சு. அந்த புத்தகத்தை பத்திரமா வச்சுக்க. உன் சகோதரி வேதாவை பத்திரமா பார்த்துக்க. நீதான் என் கடைசி நம்பி என்றவர் தனது வார்த்தைகளை முடிக்கும் முன் அவரது ஆன்மா அவரது உடலை விட்டு வெளியேறிட அவன் மடியிலேயே சரிந்து விழுந்தார். அந்த நேரம் வீராவின் கதறல் அந்த அரண்மனை முழுக்க எதிரொலித்திட, அதை கேட்டு வருந்தியவர்களை விட அந்த நேரம் அவன் கதறலை கேட்டு ஆனந்தம் கொண்டவர்கள்தான் அதிகம். தனது தந்தையுடனான கடைசி சந்திப்பை நினைவு கூர்ந்த வீராவின் அனைத்து காயங்களும் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றிட, தன் முன்னிருந்த கஜேந்திரனை கொலைவெறியுடன் பார்த்தவர், நிச்சயம் ஒரு நாள் நான் ஏன் கையாலேயே உன்னுடைய தலையை துண்டிச்சு என் அப்பாவோட சாவுக்கு பழி வாங்குவேன் என்று கோபமான குரல் வீரசிம்மன் கர்ஜித்தது அந்த மைதானம் முழுவதும் எதிரொலித்தது. அப்போது அங்கிருந்த அரச குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து வீரசிம்மனை கடிந்து கொண்டார். வீரா, நீ பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? இதான் நீ கத்துக்கிட்ட பழக்கமா? உன்னை இப்படிதான் வளர்த்தோமா?
என்று பொங்கினார். ஆனால் வீராவு, ஏய் வாய் மூடு, நாக்கு அடக்கிக்கோ, இல்ல என்று கர்ஜனையுடன் விரல் நீட்டி எச்சரித்தான். பின் சில நொடி இடைவெளி விட்டு, என் அப்பாவை கொன்னப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? இங்க இருக்கிற யாராவது அவருக்கு நன்றியுள்ளவங்களா இருந்தீங்களா? அவர் இறப்புக்கு நியாயம் கேட்டீங்களா? எங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்கிற யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாதுன்னு. என் அப்பா ராஜேந்திர சிம்மன் இந்த தேசத்தோட ராஜா. அவர் துரோகியா? எல்லாரும் அன்னைக்கு கைவிட்டுட்டீங்கல்ல. ஒருத்தருக்கு கூட அவரை காப்பாத்த தோணல. இல்லனா ஒருவேளை நீங்களும் சேர்ந்துதான் கொன்னீங்களா என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தினான். 4 வருடங்களாக அவனுக்குள் அணையாமல் அடக்கி வைத்திருந்த தீப்பொறி இப்போது எரிமலையாக வெளிப்படத் தொடங்கியது. இதயம் கொதித்து சொற்கள் நெருப்பாய் வெளிவந்தது. யார் மேலும் அவனுக்கு கருணை வரவில்லை. அவனுக்குள் இருந்த மென்மை மறைந்து அங்கு அதிகாரத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் கொல்லும் வெறுப்பு குடியேறியது. சுற்றியிருந்தவர்களை பார்த்த வீராவின் அன்பு ததும்பும் கண்கள் அருவருப்பை காட்டியது. அவன் கண்கள் அங்கே அமர்ந்திருந்தவர்களை சந்தித்த போது அவர்கள் தலையை திருப்பிக் கொண்டனர், அல்லது அவன் பார்வையை தவிர்க்க கீழே பார்த்தனர். கஜேந்திரன் இதை பற்றி அதற்கு மேல் பேச விரும்பவில்லை. அதனால் அவர், போதும், இதோட உன் முட்டாள்தனமான பேச்சை நிறுத்து, விஷயத்துக்கு வருவோம். நீ எந்த உடல் சுத்திகரிப்பு நுட்பத்தை கத்துக்கிட்ட அத பத்தி சொல்லு. அப்படி சொன்னா உனக்கு வலி இல்லா மரணம் கிடைக்கும்னு நான் வாக்கு தரேன். என்ன என்னோட சலுகைக்கு ஒத்துக்கிறியா என்று மிரட்டலாகவே கேட்டார். வீராவை மிரட்டியே அடக்கிட முடியும் என்றே கணக்கிட்டார். ஆனால் அவன் அந்த கட்டத்தை தாண்டிவிட்டான் என்பதை அவர் அறியவில்லை. அவன் கைகளிலிருந்து நீல ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அதனுடன் கஜேந்திரனை கேவலமாக பார்த்தவன், ஏன் உடல் சுத்திகரிப்பு நுட்பத்தை பத்தி உனக்கு சொல்லணுமா? அதுவும் கனவுல கூட நடக்காது என்று வீரா அங்கிருந்து வெளியேற பிரதான நுழைவு வாயிலை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அங்கிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி போராடுவதுதான். இல்லையெனில் அவனால் இங்கிருந்து வெளியேற முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. அதனால் எது நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து கிளம்பினார். ஆனால் அவன் வெளியே செல்வதை பார்த்த கஜேந்திரன் உடனடியாக அவனை துரத்திச் சென்று மேலும் செல்ல விடாமல் தடுத்தார். உனக்கு தைரியம் அதிகம்தான், ஆனா நீ தப்பிக்க வழியே இல்லை. இறுதியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற. ஒழுங்கா உன்னோட சுத்திகரிப்பு நுட்பத்தை எனக்கு கொடுத்துரு, இல்லன்னா உன்னை துண்டு துண்டா கிழிச்சு நீ சாம்பலாகிற வரைக்கும் எரிப்ப என்று மிரட்டினார். நீ கொடு, நான் கொடுக்கறதுக்கு. நான் ஒன்னும் பழைய வீரா இல்ல என்று அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாத வீரா கஜேந்திரனை அடிக்க வேகமாக முன்னேறினார். ஆனால் வீராவின் குத்து அருகில் வந்தவுடன் கஜேந்திரன் சட்டென தாக்குதலிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டார். அதே நேரம் வீரா சுதாரிப்பதற்குள் கஜேந்திரன் அவன் முதுகில் கடுமையாக குத்தினார். பூம் 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 பூம். உண்மையில் கஜேந்திரனின் சக்தி மற்ற சீடர்களை விட அதிகமாக இருந்தது. இதனால் அவரது குத்து வீராவின் உடலை தாக்கிய போது அதன் தாக்கம் வீராவுக்கு பல மடங்கு அதிகமாகவே இருந்தது. மணிப்பூரக சக்கரத்தை எழுப்பிய ஒரு வீரரின் சக்தி சுவாதிஷ்டான சக்கர வீரரின் சக்தியை விட 3 மடங்கு அதிகம். இதனால் குத்து விழுந்தவுடன் ஒரு பயங்கரமான சக்தி வீராவின் உடலில் நுழைந்தது. அடுத்த சில நொடிகளில் வலி ஒரு பழக்கமான சூடான நீரோட்டத்தை உற்பத்தி செய்தது. ஆனாலும் கஜேந்திரனின் அந்த குத்து மிகவும் சக்தி வாய்ந்தது. அது வீராவின் சகிப்புத்தன்மையை மீறியது. இதனால் தாக்குதலின் தாக்கத்தால் அவனது உடல் தரையில் மோதி விழுந்திட வீரசிம்மன் வலியால் கத்தினார். பின் மிகவும் சிரமப்பட்டு தனது காலை ஊன்றி எழுந்து நின்றவன் தனது வாயிலிருந்த ரத்தத்தை தரையில் துப்பிவிட்டு கஜேந்திரனை திமிராக பார்த்தார். இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதல்களையும் மீறி
வீராவால் தனது காலில் நிற்க முடிந்ததை கண்ட கஜேந்திரனின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தது. அற்புதமா இருக்க. உன்னோட உடல்ல இருக்கிற சுத்திகரிக்கும் நுட்பம் உண்மையிலேயே அற்புதமா இருக்க வீரா. அற்புதமா இருக்க வீரா. சரி, எல்லா பிரச்சனையையும் முடிச்சுக்குவோம். நான் செஞ்சது, நீ பேசுனது எல்லாத்தையும் நாம நமக்குள்ள ஒரு ஒப்பந்தமா போட்டுக்கலாம். நீ எனக்கு அந்த நுட்பத்தை கொடுத்தா நான் உனக்கு உயிர் வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். அதாவது உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். நீ எங்க வேணும்னாலும் போய் எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துக்கலாம் என்றார். ஆனால் வீரா அவரை நம்ப முடியாதென தலையசைத்தார். மீண்டும் மீண்டும் நயவஞ்சகர்களிடம் ஏமாற வீரா ஒன்றும் அடிமுட்டாள் அல்லவே. அதனால் ஆழமான மூச்சிறைத்து தன்னை நிலைப்படுத்த முயன்றவன் இளக்காரமான புன்னகையுடன், நான் ஏன் உன்னை நம்பணும்? அவ்வளோ முட்டாளானா? யார வேணும்னாலும் நம்புவேன். ஆனா உன் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப மாட்டேன் என்றான். அதே நேரம் அவனது உடலில் நம்ப முடியாத நிம்மதி உணர்வு பரவியது. இளைய சிம்மன் மற்றும் கஜேந்திரன் இருவரின் அடிகளாலும் அவனது எலும்புகளில் உள்ள அனைத்து அசுத்தங்களும் வெளியே இழுக்கப்பட்டதைப் போல இருந்தது. ஒரு மாதம் தொடர்ந்து வாங்கிய அடிகளுக்கு பிறகு வீரா சுவாதிஷ்டான சக்கரத்தின் உச்சத்தை அடைந்திருந்தான். ஆனால் சமீபத்தில் அவன் முன்னேற்றம் குறைந்துவிட்டதை அவன் கவனித்தான். நாளுக்கு நாள் அவன் வலுவடையும் வேகமும் குறைவாக இருந்தது. அதை அதிகரிக்க, அதாவது வெப்ப நீரோட்டத்தின் சக்தியை கடத்த இன்னும் வலிமையான எதிரியிடமிருந்து அவன் அடிவாங்க வேண்டியிருந்தது. அதற்கான சரியான வாய்ப்பு இல்லாமல் தவிப்பில் இருந்தவனை இளைய சிம்மனே தானாக முன்வந்து எதிர்கொண்டார். இப்போது அந்த வரிசையில் கஜேந்திரனும் சேர்ந்து கொண்டார். இதனால் வீரா மிகவும் நன்றாக உணர்ந்தார். அவனுடைய ஒவ்வொரு எலும்பும் உலோகத்தைப் போல வலிமையாக மாறியது. அவன் உடல் முழுக்க உள்ள எலும்புகளின் வலிமையை அவனால் உணர முடிந்தது. மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார். உயிர் சக்தியால் நிரம்பிய வீராவின் எலும்புகள் வலுவடைந்தது. அவன் சுவாச முறையும் மாறியது. மூச்சை உள்ளிழுத்தலும் வெளியேற்றுதலும் இப்போது மெதுவாகவும் ஆழமாகவும் இருந்தது. மேலும் ஒவ்வொரு மூச்சிலும் அவன் உடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சக்தி அலை அவன் சக்கரங்கள் வழியாகவும் உடல் முழுவதும் பாயத் தொடங்கியது. இது அவன் மூன்றாவது சக்கரமான மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பியதற்கான அறிகுறி. இந்த வலுவான சக்தி அவனது உடலில் பாய்ந்தது. அவனது முழு உடலும் மிகவும் லேசாக உணர்ந்தது. ஆனால் அவன் இன்னும் முகத்தில் எந்த ஒரு வெளிப்பாட்டையும் காட்டாமல் அமைதியாக இருந்தான். நீ இப்படியெல்லாம் கேட்டா ஒத்துக்க மாட்ட போல. சரி, எவ்வளவு நேரம் இப்படியே அடி தாங்கிறன்னு நானும் பார்க்கிறேன் என்ற கஜேந்திரன் இந்த முறை வீராவை பிடிக்கும் நோக்கத்துடன் அவன் மீது பாய்ந்தார். ஆனால் அந்த நேரத்தில் நிலைமை ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை எடுத்தது. கஜேந்திரன் வீராவின் அருகில் வந்தபோது வீராவே மின்னல் வேகத்தில் அவர் மீது பாய்ந்தார். முழு பலத்துடன் வீரா செலுத்திய குத்து கஜேந்திரனின் மார்பில் நேரடியாக தாக்கியது. இப்போது வீரா தனது மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பியதால் அவன் தன் உடலின் மீது சிறந்த கட்டுப்பாட்டை கொண்டிருந்தான். மேலும் முன்பை விட அதிக சக்தியை பயன்படுத்த முடிந்தது. ஆனால் கஜேந்திரன் இதை முழுமையாக அறியாததால் வீராவின் திறனை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். வீரா தாக்கிய குத்தின் சக்தி கஜேந்திரனை காற்றில் 30 அடி உயரத்திற்கு தூக்கி வீசியது. போன வேகத்தில் கீழே தரைக்கு வந்தவர் தரையில் பலமாக விழுந்து பலமுறை உருண்டு பாறையில் மோதி நின்றார். அத்துடன் அதிர்ச்சியுடன் கண்களை விரித்து, நீ நீ மணிப்புரா சக்கரத்தை எழுப்பிட்டியா என்று கேட்டார். அவரது முகத்தில் எதையோ நம்ப முடியாத குழப்பம் இருந்தது. கையால் அவரது மார்பை பலமாக அழுத்திக் கொண்டார். அதே நேரத்தில் அவரது வாயிலிருந்து ரத்தம் வெளியேறத் தொடங்கியது. வீரா கீழே விழுந்து கிடந்த கஜேந்திரனை ஒரு கேலி புன்னகையுடன் பார்த்தார். பின்னர் அவன் அங்கிருந்த மற்ற மனிதர்களை பார்த்து, வேற யாராவது வரீங்களா
என்ன தடுக்க யாருக்காவது தைரியம் இருக்கா ஆ? என்று சவால் விடுத்தவன் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றான். அவன் இதற்கு மேல் தனது பலத்தை மறைக்க முயலவில்லை. மேலும் தனது மணிப்பூரா சக்கரத்தின் ஒளியை தன்னை சுற்றி அழகாக பரவ அனுமதித்தான். முதலாக வெளிவரும் ஒளி பிரகாசமாக காண்போர் கண்ணை கவர்ந்தெழுத்தது. பயிற்சி மைதானம் முழுவதும் அமைதி பரவியது. மக்களின் வாய் அகல பிளந்தது. பல மக்கள் திகைப்பாலும் பயத்தாலும் சுவாசிக்க மறந்துவிட்டதாக தோன்றியது. அதே நேரம் வீராவின் சவாலை கேட்டு சீடர்களும் அதிகாரிகளும் எச்சில் விழுங்கின். வீரா ஒரு முன்னாள் பட்டத்து இளவரசர். அவனை அடிமையாக நடத்தினாலும் கூட போட்டி நாளன்று அவனிடமிருந்து ஒதுங்கி இருந்தவர்களே அதிகம். அதிலும் இப்போது மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பி கஜேந்திரனையே ஒரே குத்தில் தூக்கி வீசி இருந்தான். அப்படி பார்த்தால் கஜேந்திரனாலேயே அவனை எதிர்த்து போராட முடியவில்லை. இந்த நிலையில் வேறு யார் அவனை தைரியமாக சவால் செய்வர்? வீரா மைதானத்தில் கம்பீரமாக நின்று விழிகளை சுழட்ட இளவரசி ஆதினி ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். வித்யாதரன் சிறிது நேரத்திற்கு முன்பு அவளிடம் திரும்பி வந்திருந்தார். அவர் அவளுக்கு கொடுத்த தகவலும் வீரசிம்மனின் கர்ஜனையையும் கேட்டு அவள் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள். என்ன நடக்குதுங்க? இவ்வளவு பெரிய சதியா? அதுவும் சொந்த குடும்பத்துக்குள்ள என்றவளுக்கு அதற்கு மேல் என்ன பேச என்று தெரியவில்லை. உண்மையை அறிந்த பிறகு இளவரசி வாயடைத்துத்தான் போனாள். ஆதினியின் அதிர்ச்சியை பார்த்த வித்யாதரன், இளவரசி, நாம உடனடியா இங்கிருந்து திரும்பி போகணும். இத பத்தி பேரரசர்கிட்ட நாம தெரிவிச்சே ஆகணும் என்று நினைவுபடுத்தினார். சரி மாமா, கிளம்பலாம் என்று இளவரசி எழுந்திருக்கப் போனாள். ஆனால் அப்போது அவள் முன்னால் இருந்த காட்சியை கண்டு அவளுக்கு மூச்சு திணறியது. காரணம், அந்த நேரத்தில் பயிற்சி மைதானத்தின் ஒரு மூலையில் இருந்து, நான் உன்னை எதிர்த்து போராடுற என்று ஒரு குரல் வந்தது. இதை கேட்ட அனைவரும் திகைத்துப் போனார்கள். வீராவின் வலிமையை கண்ட பிறகும் அவனுடன் சண்டையிட யாருக்கு தைரியம் இருந்தது என்று குழம்பினர். இந்த சவாலான வார்த்தைகளை கேட்டு வீராவும் அந்த திசையில் பார்த்தார். அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கூட்டம் இரண்டாக பிரிந்தது. ஒரு நடுத்தர வயது மனிதர் அவர்களிடமிருந்து வெளியே வந்தார். அவரது முகம் கவர்ச்சிகரமானதாகவும் உடைகள் ஆடம்பரமாகவும் இருந்தன. அவரது உடலிலிருந்து மிகவும் வலுவான ஒளி வெளிப்பட்டது. அரசர் நரேந்திர சிம்மன்! என்னது, அரசரே வீரா கூட சண்டை போட போறாரா? கஜேந்திரனை விட இவருடைய சக்தி அதிகமாச்சே. இப்ப எப்படி வீராவால தப்ப முடியும்? வீரசிம்மன் கதை முடிஞ்சது, அவ்வளவுதான் என மக்கள் அருகில் இருந்தவர்களின் காதில் கிசுகிசுத்தனர். அதே நேரம் அந்த மனிதர் தன்னை நெருங்குவதை கண்டதும் வீராவும் புருவங்களை உயர்த்தினான். அவன் தனது சித்தப்பாவும் தற்போதைய அரசருமாகிய நரேந்திரனை எதிர்கொள்ள விரும்பவில்லை. மேலும் தனது தந்தையின் மரணத்திற்கு பின்னால் உள்ள முக்கிய குற்றவாளியே நரேந்திர சிம்மன் தான் என அவன் அறிவான். இவரது தம்பி கஜேந்திரன் சதியில் ஒரு கூட்டாளி மட்டுமே. அதனால் கஜேந்திரனின் மேலிருந்த கோபத்தை விட பல மடங்கு அதீத கோபம் நரேந்திரன் மேல் இருந்தது. அதனால் பல்லை கடித்தபடி நரேந்திர சிம்மனை பார்த்தார். அவரின் வருகையால் பயிற்சி மைதானத்தில் பதற்றம் மீண்டும் அதிகரித்தது. வீரசிம்மன் சண்டைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள முயன்றார். மேலும் நரேந்திரனுடன் மோதுவது தனக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவனுக்கே தெரியாது. காரணம், நரேந்திரன் தனது அநாகத சக்கரத்தின் உச்சத்தில் இருந்தார். மேலும் விசுத்த சக்கரத்தை எழுப்புவதற்கு ஒரு படி தூரத்தில் மட்டுமே இருந்தார். போர் வீரர்களின் உலகில் அத்தகைய போர் வீரனை அர்த்த மகாவீர போர் வீரன் என்று அழைப்பர். அதே நேரம் விசுத்த சக்கரத்தை எழுப்பிய பிறகு அவர் மகாவீர் போர் வீரன் என்று அழைக்கப்படுவார். ஆனால் இங்கு வீரா தனது மூன்றாவது சக்கரத்தை, அதாவது மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பியுள்ளார். இருவரின் சக்திகளுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆனாலும் வீரா விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை.
நரேந்திர சிம்மன் தற்போதைய சுந்தர தேசத்து அரசர், வீராவின் தந்தை ராஜேந்திர சிம்மனின் சகோதரர். அது மட்டுமின்றி ராஜேந்திர சிம்மனின் மரணத்திற்கு முக்கிய காரணமாக திகழ்பவர். இவர் தனது அநாகத சக்கரத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே எழுப்பியிருந்தார். மேலும் தனது 5வது சக்கரமான விசுத்த சக்கரத்தை எழுப்புவதற்கு ஒரு படி தொலைவில் மட்டுமே இருந்தார். போர் வீரர்களின் உலகில் இத்தகைய போர் வீரனை அர்த்த மகாவீரன் என்று அழைப்பர். விசுத்த சக்கரம் எழுந்த பிறகு ருத்ர மகாவீரன் என்று அழைக்கப்படுவார். அதே சமயம் அவர் எதிரிலிருந்த வீராவு தனது 3வது சக்கரத்தை, அதாவது மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பியுள்ளார். இதனால் அவர்கள் இருவரின் சக்திகளுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. வீரா, நீ எதிர்பார்த்த வாய்ப்பு உனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதை தவற விட்டுறாத. நீ இங்க சாகக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல நீ இன்னும் வேதாவை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அவளுக்காகவாவது நீ உயிர் படைச்சு இங்கிருந்து வெளியேறணும். இவங்களோட மோதி வீணா உயிரை விடுறதுக்கு பதிலா நீ இங்கிருந்து தப்பிச்சு போற வழிய பாரு. அதுதான் உனக்கு நல்லது என்று தனக்குள் எண்ணிக்கொண்டவர் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி வெளியே விரைந்தார். இருப்பினும் அவன் 20 கஜம் நகரும் முன்பே நீல ஒளியில் மூடப்பட்ட ஒரு வாள் அவனுக்கு முன்னால் வெளிப்பட்டு தரையில் ஆழமாக குத்தி அவனது பாதையை தடுத்தது. வாளை தவிர்க்க எண்ணிய வீராவும் மறுபுறம் நகர்ந்து தனது திசையை மாற்றினான். ஆனால் அவன் அவ்வாறு செய்யும் போது அவனுக்கு முன்னால் மற்றொரு வாளை கண்டான். அதைத் தொடர்ந்து ஒரு மின்னலின் வேகத்தில் பல வாள்கள் தரையில் துளைத்து அவன் வெளியேறும் வழியை முற்றிலுமாக தடுத்தன. இதனால் அவன் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வீராவின் முகம் தீவிரமாக மாறியது. அவன் பின்னால் நகர்ந்தான். ஒரு நபர் ஒரு ருத்ர மகாவீரன் நிலையை அடையும் போது அவனால் தனது ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த கணத்தில் நரேந்திர சிம்மன் ஒரு அர்த்த மகாவீரன் மட்டுமே என்பதால் அவரால் தனது ஆன்மீக சக்தியை அத்தனை நன்றாக கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர் கட்டுப்படுத்திய ஆன்மீக சக்தியின் அளவே அவருக்கு வீராவை எதிர்த்து போராட போதுமானதாக இருந்தது. வீரா தன் முன்னிருந்த வாள்களால் முன்னேற முடியாமல் நிற்க நரேந்திர சிம்மன் நிதானமாக அவன் முன்னால் வந்தார். போனா போகுது. உன் அப்பனோட வம்சாவளி உன்னோட முடிய வேண்டானதா நீ உயிரோட இருக்க இவ்வளவு நாள் அனுமதிச்ச. ஆனா உனக்கு நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்ல. எங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. உன் தம்பிய பலமா காயப்படுத்தி இருக்க. உன் சித்தப்பா இந்த தேசத்துக்கே பிரதம அமைச்சர். ஆனா அவரையும் நீ காயப்படுத்தி இருக்க. எல்லாத்துக்கும் மேல அனுமதி இல்லாம இங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி செய்யற. விதிமுறைகளை மீறினா மரண தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் நீ விதிமுறைகளை மீற. உன்னால இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் விதிகளை மீற ஆரம்பிச்சிடுவாங்க வீரா. இதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும் என்ற நரேந்திரன் தன் கையை அசைத்தார். அடுத்த கணம் தரையில் குத்தி நின்ற அத்தனை வாள்களும் திடீரென்று காற்றில் சுழன்று வீராவை நோக்கி சென்றன. வாள்கள் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட வீராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவனது உடல் ஒரு மரண ஆயுதத்தைப் போல வலிமையானதாக இருந்தாலும் நரேந்திரனுக்கு இருக்கும் சக்திக்கு அவரால் இவனை எளிதாக துண்டு துண்டாக வெட்டிட முடியும். அவனுக்குள் விரக்தியும் கோபமும் எழுந்தன. ஆனால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என புரிந்தது. தன் மொத்த நம்பிக்கையையும் கைவிட்ட வீரா கண்களை மூடி எதையும் தாங்கிக் கொள்ள தயாரான தருணத்தில், நிறுத்துங்க அரசரே என்ற அழகான ஒரு குரல் கேட்டது. இந்த குரலை கேட்ட நரேந்திர சிம்மன் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தார். ஆனாலும் வீராவிடமிருந்து 2 அங்குல தூரத்திலேயே தனது வாள்களை நிறுத்திவிட்டு குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார். அவர் முன் ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் அரச ஒளியுடன் ஜொலித்தது. அவளை பார்த்த நரேந்திரன் முகத்தில் ஒரு போலி புன்னகையுடன், இளவரசி ஆதினி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். இந்த நேரத்தில் அவர் மனதுக்குள் கோபத்தை கொழுந்து விட்டு எரிந்தாலும் யவன சாம்ராஜ்யத்து சக்கரவர்த்தியின் மிகவும் பிரியமான மகளை கோபப்படுத்தி மரணத்தை அழைக்க அவர் விரும்பவில்லை. மேலும்
யாருக்கு தெரியும்? விதி இருந்தால் இந்த இளவரசியே கூட நாளை இவரது குடும்பத்தின் மருமகளாக மாறக்கூடும். எனவே இளவரசியின் பதிலுக்காக மிகவும் அமைதியாக காத்திருந்தார். இளவரசி மிகவும் பணிவுடன், அரசே, இந்த பையன் விடுதலை செய்யப்படணும் நான் விரும்புறேன் என்றாள். என்ன என்று இதை கேட்ட அனைவரும் திகைத்துப் போனார்கள். தான் இனி உயிர் பிழைக்கப் போவதில்லை என்ற விரக்தியில் இருந்த வீராவும் கூட இந்த வார்த்தைகளில் அதிர்ச்சி அடைந்து இளவரசியை பார்த்தார். அதே நேரம் அரசர் நரேந்திரனும் இளவரசியை ஆச்சரியத்துடன் பார்த்து, என்ன சொல்றீங்க இளவரசி? இவன் ஒரு அடிமை. இளவரசர் இளைய சிம்மனை காயப்படுத்தியிருக்கான். பிரதம மந்திரி கஜேந்திரனையும் தாக்கியிருக்கான். அவனை எப்படி இப்படியே விட்டுட முடியும் என்று கேட்டார். ஆனால் ஆதினி மென்மையாக புன்னகைத்து, பொதுவா போட்டியாளர்கள் ஒருத்தர் இறக்குற வரைக்கும் ஒரு மரண போட்டி முடிவடையாது. அதோட இவர் இளவரசரை காயப்படுத்த மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அவர் விரும்பினா இளவரசரை தாக்கி கொன்னிருக்கலாமே. ஆனா அப்படி செய்யலையே. அதனால இந்த தாக்குதலை ஒரு குற்றமா கருதக்கூடாது. அதோட போட்டி நடக்கிற இடத்துல இடையூறு செஞ்சது பிரதம மந்திரி தானே என்றாள். இளவரசியின் தொனி மரியாதைக்குரியதாகவும் அவள் வார்த்தைகள் உறுதியாகவும் இருந்தன. ஆனா இளவரசி என்று நரேந்திரன் மேலும் ஏதோ சொல்ல வந்தபோது நடப்பதையெல்லாம் நீண்ட நேரமாக பார்த்துக் கொண்டிருந்த கஜேந்திரன் உடனடியாக நரேந்திரனிடம் வந்து, அண்ணா, இளவரசி சொல்றது சரின்னு தான் நானும் நினைக்கிறேன். நான் தேவையில்லாம போட்டி நடக்கிற இடத்துக்குள்ள வந்திருக்க கூடாது என்றார். கஜேந்திரனின் இந்த வார்த்தைகளை எதிர்பாராத நரேந்திரன் சட்டென கோபமாக திரும்பி, என்ன சொல்ற என்று கேட்டார். அதற்கு கஜேந்திரன் அவரிடம் நெருங்கி வந்து நரேந்திரனுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய தாழ்ந்த குரலில், ஐயோ அண்ணா, அவ பேரரசர் நந்திவர்மனுடைய செல்லமான பொண்ணுங்கிறத மறந்துட்டீங்களா என்று கேட்டார். இதை கேட்டதும் தான் நரேந்திரன் சுய நினைவுக்கு வந்தார். உடனடியாக முக பாவனையை மாற்றிக்கொண்டு இளவரசியை பார்த்தார். ஆனால் அவரால் சட்டென எதுவும் சொல்ல முடியவில்லை. நரேந்திரன் இன்னும் குழப்பத்தில் இருப்பதைக் கண்ட இளவரசி தனது கடைசி தந்திரத்தை முயற்சிக்க முடிவு செய்தாள். சரி அரசே, என்னோட ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறதா நீங்க எனக்கு உறுதி தந்திருக்கீங்க இல்லையா? அதனால இந்த பையனை விடுவிக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்றாள். நரேந்திர சிம்மனால் எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. ஆனால் கஜேந்திரனை பார்த்ததும் அவரது கண் அசைவில் ஏதோ உணர்ந்தவராக தலையை ஆட்டி உறுதி செய்தார். சரி இளவரசி, இதுதான் உங்க விருப்பம்னா அது நிச்சயம் நிறைவேறும் என்றார். பின் நரேந்திரன் கனத்த இதயத்துடன் வீரர்களை திரும்பி பார்த்தவர், இந்த பையனை உடனடியா விடுதலை செய்யுங்க என்றார். உடனே சில வீரர்கள் முன்னோக்கி வந்து வீராவை பயிற்சி மைதானத்திலிருந்து வெளியே அழைத்து செல்ல தொடங்கி, அங்கு என்ன நடக்கிறது என்பதை கூட்டத்தால் சட்டென புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் வீராவின் விடுதலையில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த பலர் அங்கு இருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் வீராவின் தந்தையின் விசுவாசிகளும் நலம் விரும்பிகளும் தான். வீராவும் இதையெல்லாம் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் இளவரசி ஏன் இதை செய்கிறாள் என்பதை அவனாலும் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், இன்று வரை அவர்கள் இருவரும் சந்தித்ததில்லை, ஏன் கேள்விப்பட்டது கூட இல்லை. இருப்பினும் அவள் தனக்கு உதவியதால் குழப்பம் அடைந்தவன். யவன சாம்ராஜ்யத்தோட இளவரசி ஏன் ஒரு அடிமையை காப்பாத்த நினைக்கணும்? ஒருவேளை அவ தன்னோட அப்பா பேரரசர் நந்திவர்மன் அப்புறம் இந்த நரேந்திரனுடைய சதித்திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நினைச்சு வெக்கப்படுறாளோ என்று தனக்குள் யோசித்தவன் இன்னும் கூட தன் தந்தையின் மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பேரரசர் நந்திவர்மனும் காரணமாக இருப்பாரோ என சந்தேகிக்கத்தான் செய்தார். ஆனால் உண்மையில் அவருக்கும் அதில் பங்குள்ளதா இல்லையா என்பது வீராவுக்கும் முழுமையாக தெரியாது. அதனால் இப்போது எதையும் வெளிக்காட்ட நினைக்காதவன் வெறுமனே நன்றி இளவரசி என்று வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட தயாரானார். ஆனால் அப்படி புறப்படுவதற்கு முன் வீரா இளவரசியை கடைசியாக ஒருமுறை பார்த்தான். இளவரசியும் வீராவைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார். இருவரின் கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்த போது வீராவின் கண்களில் ஒரு விசித்திரமான அதிருப்தி இருப்பதை இளவரசி உணர்ந்தாள். ஆனால்
அதற்கான காரணத்தை தான் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தும் சிரித்துக் கொண்டே தன் அசௌகரியத்தை மறைத்துக் கொண்ட இளவரசியும் இதெல்லாம் ஒரு விஷயமா? தனக்கு இவன் பொருட்டே இல்லை என்பது போல் அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதே நேரம் வீராவும் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக பயிற்சி மைதானத்தை விட்டு வெளியேறினார். வீரா சென்ற பிறகு நரேந்திரன் இளவரசியின் பக்கம் திரும்பினார். இளவரசி, நீங்க மீதம் இருக்கிற போட்டியை பார்த்து ரசிங்க. நான் அதுக்குள்ள போய் அரச வைத்தியர்கிட்ட இளைய சிம்மனுடைய நிலைய பத்தி பேசிட்டு வரேன். கஜேந்திரா, நீ இளவரசியை பார்த்துக்க. அவங்க தேவையை தீர்த்து வைக்கிறதா நம்ம முதல் வேலை. அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றவர் கஜேந்திரனுக்கு சைகை காட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அவர் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு கஜேந்திரனும் மற்ற அமைச்சரிடம் இளவரசிக்கு உபசரிக்கும் பொறுப்பை கொடுத்துவிட்டு பயிற்சி மைதானத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தவுடன் ஒரு பருந்து பறந்து வந்து அவர் தோளில் அமர்ந்தது. கஜேந்திரன் தன் பையிலிருந்த ஒரு சிறிய சீட்டை எடுத்து பருந்தின் நகங்களில் கட்டி அகோரா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடு போ என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டதும் பருந்தும் உடனடியாக பறந்து சென்றது. சிறிது நேரம் அங்கே நின்றவர் நீண்ட யோசனைக்கு பிறகு பெருமூச்சுடன் அரண்மனையில் உள்ள ஒரு ரகசிய அறைக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே நுழைந்தவுடன் யாரோ அவர் கழுத்தில் ஒரு கத்தியை வைத்தார்கள். ஏய், நகர முயற்சி பண்ண உன் கழுத்தை உன் உடல்ல இருந்து தனியா பிரிச்சு எடுத்துருவேன் என்றார். கஜேந்திரன் அதிர்ச்சியுடன், அச்சச்சோ அண்ணா, நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றார். வாய் பேசினாலும் அவர் தன்னிடத்திலிருந்து சற்றும் நகரவில்லை. தன் சகோதரன் நரேந்திரன் எவ்வளவு கொடூரமானவர் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் யோசிக்காமல் கத்தியை தன் தொண்டையில் குத்திவிடுவார் எனவும் கஜேந்திரனுக்கு தெரியும். வீரசிம்மனை ஏன் விடுவிக்க சொன்ன? அவன் கூட சேர்ந்துட்டியா? என்னையும் கொன்னுட்டு நீ இந்த பதவிக்கு வரலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டியா என்று நரேந்திரன் கோபமாக கேட்டார். அதற்கு கஜேந்திரன் நடுங்கும் குரலில், ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அந்த மாதிரி ஆசையும் கிடையாது. அப்படி இருந்தா அந்த ராஜேந்திர சிம்மனை கொல்லும் போதே உங்களையும் கொண்டிருப்பல்ல. இல்ல, இந்த 4 வருஷத்துல எத்தனையோ முறை நேரடியா உங்களை கொல்றதுக்கோ இல்ல உங்க சாப்பாட்டுலயோ மதுவிலையோ விஷத்தை கலக்கிறதுக்கோ எனக்கு எத்தனை வாய்ப்பு இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நான் இதுவரைக்கும் உங்களை கொல்லலையே. என்ன தயவு செஞ்சு நம்புங்க என்றா. அப்படின்னா ஏன் அவனை விடுதலை செய்ய சொன்ன என்று நரேந்திரன் கர்ஜித்தார். உடனே கஜேந்திரன் கெஞ்சும் குரலில், அண்ணா அண்ணா, நான் இங்க வந்ததே அத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான். நாம பொறுமையா பேசலாம். ஆனா முதல்ல இந்த கத்திய நகத்துங்க என்றார். நரேந்திரனும் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கஜேந்திரனின் தொண்டையிலிருந்து கத்தியை அகற்றி முன்னால் இருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார். கஜேந்திரன் நிம்மதி பெருமூச்சு விட்டு அருகிலிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். இப்ப சீக்கிரம் சொல்லு என்ற நரேந்திரனின் கோபம் இன்னும் முழுமையாக தணியவில்லை. அதை புரிந்து கொண்ட கஜேந்திரனும் பொறுமையாக, அண்ணா, இப்ப நாம இருக்கிறது எவ்வளவு முக்கியமான கட்டம்னு உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்துல நாம பேரரசரை கோபப்படுத்துற அபாயத்தை எடுக்க முடியாது. அதனாலதான் இளவரசியோட பேச்சை கேளுங்கன்னு நான் உங்களுக்கு அறிவுறுத்தினேன் என்றார். இது ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்தாகப்பட்டதால் நிதானமான நரேந்திரன் பெருமூச்சுடன், ஆனா இந்த இளவரசியே வீரசிம்மனை காப்பாத்த நினைக்கணும். உனக்கு என்ன தோணுது? ஒருவேளை அந்த இளவரசிக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோ என்று புதிய விஷயத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தார். ஏனென்றால் அப்படி ஒன்று நடந்தால் அவர்களது பல வருட கடின உழைப்பு வீணாகிவிடும். மீண்டும் எல்லாம் வீரசிம்மனின் கைகளுக்கு சென்றுவிடும். இது மட்டுமல்ல, அவனுக்கு அதிகாரம் கிடைத்தவுடன் வீரசிம்மன் முதலில் இவர்கள் இருவரையும் கொன்று விடுவார். இதையெல்லாம் நினைத்து அவர் கவலையுடன் கஜேந்திரனை பார்க்க, கஜேந்திரன் லேசாக சிரித்துவிட்டு, அண்ணா, ஆனாலும் நீங்க ரொம்ப சீக்கிரமா கவலைப்படுறீங்கண்ணா. சரி விடுங்க, நான் இந்த விஷயத்தை பத்திலாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா என்ற கஜேந்திரனின் குரலில் அமைதியும் முகத்தில் ஒரு விஷ புன்னகையும் இருந்தது. நரேந்திரன் எரிச்சலுடன்,
அந்த வீராவை நம்மளால இப்படியே விட முடியாது என்றார். என்னன்னா நீங்க, நான் அவனை அவ்வளவு சுலபமா போக விட்டுடுவேன் நினைக்கிறீங்க ஆ? என்று கஜேந்திரன் கிண்டலாக சிரித்தார். உடனே நரேந்திரன் ஆர்வத்துடன், நீ என்ன சொல்ற ஆ? என்று கேட்டார். அண்ணா, நான் அவனை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செஞ்சுட்டேன். ஆ. என்ற கஜேந்திரனின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் பெரிதாகியது. யார் அவளை கொல்ல போறா? சொல்லு சொல்லு என்று நரேந்திரன் இன்னும் ஆர்வமாகிட, கஜேந்திரன் முகத்தில் வில்லத்தனமான புன்னகையுடன் அகோரா என்றார். இதை கேட்டதும் நரேந்திரனின் முகத்திலும் நிம்மதி புன்னகை தோன்றியது. யார் அந்த அகோரா? வீராவுக்கு அகோராவால் என்ன ஆபத்து வரப்போகிறது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.